Good morning friends. இந்த வீடியோல நாம பார்க்க போறது கிங் லியர்ல ஆக்ட் 1 சீன் 2 3 4 5 நாலு சீனும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இதுல இந்த ரெண்டாவது சீனும் நாலாவது சீனும் கொஞ்சம் பெருசா இருக்கும். மற்றபடி the third and fifth scenes are very short. ரொம்ப சின்ன சீன்ஸ் தான். இப்போ இந்த ஒன்னாவது சீன் நம்ம ஏற்கனவே நடத்திருக்கோம். அது ஒரு சச் எ லாங் ஒரு லென்த்தி சீன். அந்த ஒரு சீன்லயே ஓரளவுக்கு எல்லா கேரக்டரையும் உள்ள கொண்டு வந்திருப்பாரு. ஆல்மோஸ்ட் அதில் தான் எல்லா கேரக்டர். இந்த சீன்ல ஆஸ்வால்டு ஒரு கேரக்டர் கொண்டு வருவாரு. அதாவது ஃபூல் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் உள்ள வரும், அவ்வளோதான். மற்றபடி இனிமே கேரக்டர்ஸ் ஒன்றும் கிடையாது. இந்த ஆக்ட் 1ல இருக்கிற சீன் 1, இந்த ஆக்ட் 1ல இருக்கிற சீன் 1 சீன் 2, இந்த ரெண்டு சீன் நீங்க பார்த்தீங்கன்னாவே ஆல்மோஸ்ட் இந்த டிராமா என்ன மாதிரி போக போகுது அப்படின்னு நமக்கு தெரியும். சில சினிமா பார்க்கும்போதே நமக்கு தெரியும். கொஞ்சோண்டு போகும்போதே இனிமே இந்த இது இப்படி தான் போக போகுது, இப்படி போய் அதில் யாரு கடைசியில் என்ன அப்படின்னு ஒரு முடிவு சொல்ல போகிறோம், அவ்வளோதான். அது மாதிரி அதனுடைய டைரக்ஷன் நமக்கு தெரியும். இப்போ ஆக்ட் 1 சீன் 1 பார்த்துட்டோம். இப்போ சீன் 2ல என்ன நடக்குது? இப்போ நான் சீன் 2. இப்போ எட்மண்ட் இந்த சீன்ல வரான். எட்மண்ட் நமக்கு நல்லா ஞாபகம் இருக்கு இல்லையா? கிளவுசெஸ்டர்னுடைய ஒரு இல்லெஜிட்டிமேட் சன், ஒரு சட்டத்திற்கு புறம்பாக ஒரு பிறந்த, அதாவது மேரேஜ் பண்ணிக்காம ஒரு பொண்ணுக்கு பிறந்த பையன். ஆனால் கிளவுசெஸ்டர்னுடைய பையன் தான். அவர் ஒரு ஒரு பிரபு. அவன் இப்போ உள்ள வர்றான். வரும்போதே கையில் ஒரு லெட்டர் ஒன்று வச்சிருக்கான். அந்த லெட்டரை அப்படியே படிச்சுக்கிட்டே வரான். அப்படி வரும்போதே இப்போ அது அவனுடைய சாலிலோக்யூ, அவனா பேசிக்கிறான். இனிமேலாம் நம்ம நேச்சரை தான் ஃபாலோ பண்ணணும். நேச்சர் தான், இயற்கை தான் நமக்கு சரியான வழியை காட்டும். அதைத்தான் நம்ம பின்பற்றணும். இந்த மனிதர்கள் வைத்திருக்கின்ற இந்த கஸ்டம்ஸ், பழக்க வழக்கங்கள் இருக்குல்ல, சே அதெல்லாம் எனக்கு வேணாம், அதெல்லாம் எனக்கு பிடிக்கல, இயற்கை தான் சரி. அப்படி கொண்டு வரான். எப்படி கொண்டு வரான் பாருங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு, இயற்கையில் ஆடு மாடுங்கள்லாம் இந்த ஆடோட சேர்ந்து ஒரு குட்டி போட்டுக்கும், இந்த ஆடோடையும் சேரும். ஒரு ஆண் ஆடு எந்த ஒரு பெண் ஆடோட வேணாலும் சேர்ந்து குட்டி போட்டுக்கும். எல்லாம் ஒன்று தான். அதான் நேச்சர். ஆனால் கஷ்டம் எப்படி? அவன் எட்கர் லெஜிட்டிமேட் சன், இவன் இல்லெஜிட்டிமேட் சன். என்ன டிஃபரன்ஸ்? அப்பா கல்யாணம் பண்ணிட்டு அந்த குழந்தைய பெற்றுக்கிட்டாரு, இவர் கல்யாணம் பண்ணாமல் பெற்றுக்கிட்டாரு, அவ்வளோதானே. அதான் ஆர்கியூ பண்ணுறான். அப்படி தான் சொல்லிகிட்டே வரான். அதனால் நான் உங்களுக்கு ஆடுங்கிற ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். அவன் சொல்லலை, நேச்சர் தான் ஃபாலோ பண்ணணும். என்னை விட எட்கர் என்ன பெரிய இது, ஒரு 12லேருந்து 14 வயசு இல்லையா? நான் அவனுக்கு எங்க 12 to 14 months, ஒரு 12 அல்லது 14 மாதங்கள் அவனை விட நான் சின்னவன். அவனுக்கு எப்படி ஷேப் இருக்கோ அதே மாதிரி தான் எனக்கு ஒரு ஷேப் இருக்கு. என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? அவங்க அம்மா ஒரு சாஸ்டைஸ்டு உமன், அதே மாதிரி எங்க அம்மாவும் அப்படிதான். எங்க அம்மா வேணா யாரு கூட வேணாலும் பண்ணாதா? கிளவுசெஸ்டர் அவர் கூட தான் பண்ணிக்கிட்டா திருமணம். அவர் கூட தான் எங்க அம்மா படுத்த, அவ கூட தான் என்னை பெத்தெடுத்தா. அதே மாதிரி எட்கர் அவங்க அம்மா. இதில் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? அவனுக்கு என்ன ஷேப், உருவ அமைப்புகள் இருக்கும், அதே தானே எனக்கு இருக்கு. எப்படி சொல்ல முடியும்? அப்புறம் ஏன் எதுக்காக என்னை போட்டு இல்லெஜிட்டிமேட் ஏன் சொல்றீங்க? நான் இல்லெஜிட்டிமேட், அவன் லெஜிட்டிமேட்னு சொல்றீங்க. என்னை ஒரு பேஸ் பாண்ட், கீழ் பிறந்தவன் அப்படின்னு சொல்றீங்க. இல்லெஜிட்டிமேட் இன்னும் அவன் லெஜிட்டிமேட்டுங்கிறீங்க, என்ன இல்லை. அதாவது இந்த சாலிலோக்கியில் பார்த்தீங்கன்னா அந்த இல்லெஜிட்டிமேட் அப்படிங்கிறத 10 தடவை சொல்லுவோம். என்னை ஒரு பேஸ் பாண்ட், ஒரு கீழ்மட்டத்தில் பிறந்தவன், கீழ்மட்டத்தில் இருந்தவன், அப்படியே சொல்லி அப்படிங்கிற பேஸுங்கிறத ஒரு 5-6 தடவை சொல்லுவோம். ஒரு 10 வரிக்குள்ள பார்த்தீங்கன்னா லெஜிட்டிமேட் பேஸுங்கிற வார்த்தை, அந்த வேர்ட்ஸ் வந்து சும்மா வரும். அப்படின்னா அவன் மனசுக்குள்ள இருக்கிற புழுக்கம், ஒரு என்னடா நம்மளை போட்டு அவனை மாற்றாலும் நானும் இருக்கேன், என்னையா இல்லெஜிட்டிமேட்னு சொல்லி என்னமோ ஒரு மட்டம் தட்டுற மாதிரி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி அந்த இதை வெளிப்படுத்தும். அப்படி படுத்துட்டு அப்படி இருக்கான். அப்படி பேசிக்கிட்டு கையில் ஒரு லெட்டர் வச்சிருக்கான். சொல்கிறான்,
நான் நினைச்ச மாதிரி இது நடக்கட்டும், அதுக்கப்புறம் பார் நான் எல்லாத்தையும் எப்படி மாத்திரம் பார், நான் பிளான் பண்ணதுபடி நடந்துருச்சுன்னா எல்லாமே தலைகீழாக மாறி போகும், நான் மாற்றி காட்டுறேன் பார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த கையில் ஒரு லெட்டர் வச்சுருக்கான். இப்போ க்ளௌசெஸ்டர் வரார், அவங்க அப்பா. அவர் ஒரு ஏழ் பிரபு. ஃபர்ஸ்ட் சீன்லேயே பார்த்தோம், கென்ட் அண்ட் க்ளௌசெஸ்டர் பார்த்தோம் இல்லையா. இப்போ க்ளௌசெஸ்டர் உள்ளே வர்றாரு. உள்ளே வந்தோடனே சே என்ன நடக்குது நாட்டிலேன்னு ஒன்றுமே புரியலை. ஒரே கென்ட்டை பார்த்தா நாடு கடத்தி விட்டாரு ராஜா. எல்லாமே ஒரு இமோஷன்லேயே நடக்குது. கென்ட்டை நாடு கடத்தி விட்டாரு, கார்டிலியாவுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. உடனே பிரான்ஸ் மன்னன் ஒரு ராஜா வந்தான்னா இருந்து பொண்ணை அழைச்சிட்டு போகும்போது எப்படி போகணும், ஓகே அப்படின்னா டக்குன்னு அழைச்சிட்டு போயிட்டான். இப்போ பிரான்ஸ் ராஜா டக்குன்னு போயிட்டான், கென்ட்டை நாடு கடத்தி விட்டாரு. இவர் என்னடானா எல்லா சத்தையும் கொடுத்து விட்டு டக்குன்னு நேற்றே வந்து கவர்னரில் வீட்டுக்கு போயிட்டாரு சொல்கிறான். கவர்னரில் வீட்டுக்கு போயிட்டாரு, நேற்று கவர்னரில் வீட்டுக்கு இவர் போயிட்டாரு. என்ன நடக்குதுன்னே தெரியல, எல்லாமே ஒரே குழப்பமாக இருக்கு அப்படின்னு அப்படி உள்ள நுழைஞ்சு போது க்ளௌசெஸ்டர் பேசுகிறாரு. பேசும்போது இவன் வேணுன்னே, அதாவது அவர் கண்ணில் அந்த லெட்டரு, இவன் வரும்போது அந்த லெட்டரை சும்மானாலும் அவர் வரும்போது படிக்கிற மாதிரி படிச்சுக்கிட்டு இருந்தான். அவர் வர்றது தெரியுது. அவங்க அப்பா வந்த உடனே டக்குன்னு அப்படி இப்படி மறைச்சான், அப்படி மறைச்ச மாதிரி மறைச்சிக்கிட்டான். அவங்க அப்பா பேசும்போது வேணும்னே அவருக்கு தெரிகிற மாதிரி நைஸாக பாக்கெட்டுக்குள்ளே போட்டான். அவர் இதெல்லாம் பேசுகிறாரு. பேசிக்கிட்டு இருக்கும்போதே இவன் லெட்ரு ஒன்று உள்ளே தள்ளலாம் அப்படிங்கிறத பார்க்குறாரு. அதில் அவர் ஒன்றும் இல்லை, என்ன எட்மண்ட் ஏதாவது நியூஸ் இருக்கா அப்படிங்கும்போது நத்திங், ஒன்றும் மெசேஜ்லாம் ஒன்றும் இல்லை. அப்படியா, ஏதோ ஒரு லெட்ரு ஏதோ படிச்சுட்டு இருந்த, என்ன மெசேஜ், ஏதோ ஒரு லெட்டர் படிச்சுக்கிட்டு இருக்கான், படிக்கிறதுல ஏதோ ஒரு மெசேஜ், ஒரு லெட்டர் வந்துச்சுன்னா அதில் ஒரு மெசேஜ் இருக்கும்டா, ஏதோ ஒரு லெட்ரு படிச்சுட்டு இருந்தேன், ஏதோ மெசேஜ் இல்லையா, நத்திங் மை லார்ட், ஒன்றும் ஒருத்தா சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு வேணும்னு எப்படி பிடிங்க. அப்படியே அதை மறைக்கிற, இல்லை மை லார்ட் அதான் ஒன்றும் இல்லையே, இல்லை நீ மறைக்கிறிய என்னன்னு சொல்ல, ஒன்றும் இல்லை மை லார்ட் அப்படின்ட்டு. மை லார்ட் உங்கள்கிட்ட சொல்கிற அளவுக்கு ஒர்த்தான மேட்டர் அது இல்லை, அதனால தான் அப்படின்னா. சரி எதுவாக இருந்தால் என்ன, சும்மா என்கிட்ட காட்டு அப்படிங்கிறான். காட்டுன்னு அவருக்கு க்ளௌசெஸ்டர் வேணும்னே அவரை இன்சிஸ்ட் பண்ணி, இல்லை அப்படின்னா யார்கிட்ட இருந்து வந்த லெட்ரு, இல்லை மை லார்ட் யார்கிட்ட இருந்து வந்த லெட்ரு, இல்லை அண்ணன் தான் எழுதியிருந்தாரு, எட்கர் எழுதியிருந்தாரு, உங்கள்கிட்ட நான் படித்த வரைக்கும் இதில் இருக்கிற மேட்டர் நீங்கள் தெரிஞ்சிக்க வேணாம்னு நினைக்கிறேன், அதனால தான் நான் காட்டல. அப்படியா, பரவாயில்ல எடு, நான் தெரிஞ்சுக்கிறேன். இல்லை மை லார்ட் அப்படின்னா எடு அப்படின்னு அவர் இன்சிஸ்ட் பண்ண, வேணுன்னே இன்சிஸ்ட் பண்ணோன்னே அப்படியே எடுக்கிறான். இன்னும் கொடுக்கல மை லார்ட். அப்போ அப்படி மை லார்ட் இதில் இருக்க மேட்ரு வந்து அண்ணன் அவருடைய மனசார எழுதியிருக்க மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன். என்ன ஒருவேளை டெஸ்ட் பண்ணுறதுக்காக கூட எழுதியிருப்பாரு, ஆனால் அவர் நிச்சயமாக அவர் மனசார இந்த லெட்டரை எழுதியிருக்க மாட்டாருன்னு நான் நம்புகிறேன் மை லார்ட் அப்படிங்கிறான். கொடு நான் பார்க்குறேன் அப்படின்னு படிக்கிறான். படித்தோடனே அந்த லெட்டரில் எப்படி போகுதுன்னா, இது மாதிரி அந்த எட்கர் வந்து எட்மண்டுக்கு எழுதுறான், அண்ணன் வந்து தம்பிக்கு எழுதுறான். இந்த மாதிரி வயசாச்சுனாவே அவங்கவுங்களுக்கு ஒரு மரியாதை இருக்கும், அந்த மரியாதையை காப்பாற்றிட்டு அவங்கவுங்க பிள்ளைங்க கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு அந்த ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக அவங்க இருந்துக்கணும், அதுதான் செய்யணும் அப்படின்னா. ஏதோ அதாவது க்ளௌசெஸ்டருக்கு ஏஜ் ஆகிடுச்சு, சொத்தெல்லாம் பிரித்து கொடுத்துட்டு நீ வந்து ரெஸ்ட் எடுத்துக்க, பசங்களுடைய கண்ட்ரோலில் நீ இருந்துக்க அப்படிங்கிற மாதிரி அந்த லெட்டர் போகுது. அப்படி பார்க்குறான். அப்படின்னு பார்த்துட்டு கடைசியில் சொல்கிறான் எட்மண்ட், என்ன அந்த லெட்டரில் அப்படி தானே, எட்மண்ட், இஃப் அவர் ஃபாதர் வுட் ஸ்லீப் டில் ஐ வேக்டு ஹிம் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் எழுதியிருக்கு. If our father would sleep till I waked him, நான் அவரை எழ வைக்கின்ற வரையிலும் அவர் நீண்ட உறக்கத்தில் இருக்கட்டும், நான் நினைச்சு அவரை எழுப்புவான், அப்படி இல்லைன்னா அவர் தூங்கிட்டே இருக்கட்டும்ங்கிற மாதிரியான ஒரு சென்டென்ஸ் இருந்துச்சு. அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு சென்டென்ஸ் இருக்கு, அதை படிக்கிறாரு. படிச்சுட்டு
நாம் நினைக்கிற மாதிரி நடந்துருச்சுன்னா உனக்கு பாதி ராஜ்யம் எட்மன் அப்படின்னு எட்கர் வந்து பாதி ராஜ்யத்தை நான் உனக்கு தந்துறேன், half the kingdom to you, வெயிட் பண்ணுவோம், சந்திப்போம் அப்படின்னு எழுதி எட்கர் அப்படின்னு போட்டிருக்கு. டென்ஷன் ஆயிட்டாரு நம்ம க்ளோசெஸ்டர். அதாவது அவன் நினைச்சாதான் நான் விழித்தெடுவேன், அப்படி இல்லைன்னா நான் தூங்கிட்டே இருப்பேன். அதாவது என்னை கொன்னுறான், அதான் இம்ப்ளைடு மீனிங். அப்படிதான். அது யாரும் இதெல்லாம் புரியாது. அது நான் நினைக்கிற வரையும் நீ தூங்கிட்டே இரு அப்படின்னாக்கா நான் நினைக்கல நீ தூங்கிட்டே இரு செத்துப்படா அப்படின்னு அர்த்தம். அப்படிதான் வருது. இதில் அப்படிதான் எழுதியிருக்கான். எட்கர் எழுதலை, எட்மண்ட் தான் அந்த மாதிரி ஒரு லெட்டரை ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கான். என்னது இது, என்ன இப்படி எழுதியிருக்கான் அப்படின்னு அப்பாவுக்கு ஒரே அப்படி இருக்கு. பார்த்துட்டு சரி இந்த லெட்டர் உனக்கு எப்போ வந்துச்சு, எப்படி வந்துச்சு, யார் கொண்டு வந்து கொடுத்தா அப்படின்னாரு. மை லார்ட், இதில் தான் ஒரு ட்ரிக் இருக்கு. திடீர்னு என்னுடைய சேம்பரில், என்னுடைய பர்சனல் சேம்பரில் திடீர்னு ஒரு ஜன்னல் வழியாக இந்த லெட்டர் உள்ளே வந்து விழுந்துச்சுட்டான். ஏன்னா யார் கொண்டு வந்து கொடுத்தானா நீ அவனை கூப்பிடணும், விபரமாக போர், அப்படி தான் வந்துச்சு அப்படின்னா. சரி, ஹேண்ட் ரைட்டிங் வந்து செக் பண்ணியா, இது உங்கள் அண்ணன் ஹேண்ட் ரைட்டிங் தானே அப்படின்னு கேட்குறாரு க்ளோசெஸ்டர். இது நல்ல விஷயமா இருந்துச்சுன்னா அண்ணன் ஹேண்ட் ரைட்டிங் தான் சொல்லுவேன், ஆனால் இதை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னோடனே, சொல்லு அண்ணன் ஹேண்ட் ரைட்டிங் தானே. எஸ் மை லார்ட், அண்ணன் ஹேண்ட் ரைட்டிங் தான், நான் இது பல தடவை நான் பார்த்துருக்கேன், எனக்கு அண்ணன் ஹேண்ட் ரைட் அப்படி சொல்கிறான். வேணும்னு அண்ணன் ஹேண்ட் ரைட் தான் நான் சொல்கிறேன் அப்படின்னா. அப்போது வயசாகிடுச்சு அப்படின்னாக்கா பிள்ளைங்களுடைய கார்டியன்ஷிப்பில் தான் இருக்கணுமா அப்படி சொல்கிறான் அவன். அப்போ எல்லாத்தையும் நான் பிரித்து கொடுத்துட்டு உங்களுடைய கார்டியன்ஷிப்பில் நான் இருக்கணும்னு சொல்கிறானா? இல்லை மை லார்ட், அப்படி இருக்காது. ஒருவேளை நான் என்ன நினைக்கிறேன்னு என் மைண்டை செக் பண்ணுறது கூட அவரை எழுதி அப்படின்னு சொல்கிறான். நோ எட்மன், நீ ரொம்ப நல்லவனாக இருக்க, உனக்கு புரியல. சரி, இப்போ வில்லன் ராஸ்கல் எட்கர், வில்லன் ராஸ்கல் இப்போ எங்கே இருப்பான் அப்படிமா? தெரியல மை லார்ட். சரி, அவனை எங்கே இருக்கான்னு பாரு அப்படின்னோடனே உடனே இவன் வேணும்னு உள்ளே புந்து, மை லார்ட் அவசரப்பட்டு நீங்கள் எந்த முடிவும் எடுக்காதீங்க, நீங்கள் பொறுமையாக இருங்க, நான் அவர் எங்கே இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சி உங்ககிட்ட கொண்டு வந்து நான் நிறுத்துறேன், நீங்கள் ஒன்றும் எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் அப்படின்றான். அதாவது எந்த முடிவும் எடுத்துறாதீங்க, ஏன்னா டக்குன்னு ஆம்பாட்டு போய் நேரடியாக கேட்டாங்க எந்த லெட்டர் அப்படியே எனக்கு தெரியலன்னு அவன் சொல்லிடுவான்ல, அது மாதிரி நீங்கள் எந்த டெசிஷன் எடுக்காதீங்க, இது அவசரப்படக்கூடாது, நீங்கள் பொறுமையாக இருங்க, நான் வந்து அண்ணன் எங்கே இருந்தாலும் நான் தேடி அழைச்சி கொண்டு வந்து நான் பண்ணுவேன். ஓகே, சர்ச் பண்ணு, இந்த பூமியில் ஆகாயத்தில் பூமியில் எங்கே இருந்தாலும் அவனை விடாத, நீ தேடி கண்டுபிடிச்சி அவனை என் கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தணும் அப்படின்றான். அப்படின்னு எஸ் மை லார்ட், நான் கொண்டு வந்துடுறேன், நான் எப்படி இருந்தாலும் நான் கண்டுபிடிச்சி நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொல்கிறான். உடனே க்ளோசஸ் வச்ச இந்த ரீசன்ட் எக்லிப்சஸ், இந்த கோள்களினுடைய இயக்கங்களெல்லாம் நான் பார்க்குறேன், இந்த சன் மூன் இதெல்லாம் பார்க்கும்போது எல்லாமே தலைகீழாக மாறி போகுது. லவ் ஃபெயில்ஸ், ஃப்ரெண்ட்ஷிப் ஃபெயில்ஸ், எல்லாமே போகுது. காதல் மாறி போகுது, ஃப்ரெண்ட்ஷிப் மாறி போகுது, ஊரு புறா கலவரம், அது மாதிரி நடக்குது. என்ன கிரகங்களினுடைய மாறுபாடு இந்த அளவுக்கு பாதிக்குது, அரச சபையில் வேற இவ்வளோ குழப்பம் நடக்குது, எல்லாத்துக்கும் காரணம் இந்த கிரகங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு, எட்கர் நீ அவனை சீக்கிரம் கண்டுபிடிச்சி கொண்டு வர அப்படிங்கும்போது மறுபடியும் சொல்லலாம், அவசரப்படாதீங்க மேலா, நான் நிச்சயமாக அவசரமாக கண்டுபிடிச்சி நான் உங்ககிட்ட கொண்டு வரேன். கொண்டு வரும்போது நாங்கள் 2 பேரும் பேசுறத நீங்கள் உங்கள் காதில் விழுகிற மாதிரி நான் பேசுகிறேன், பேசி அண்ணன் என்ன பேசுகிறாங்கங்கிறத நீங்கள் கேட்டு பாருங்க, அதுக்கப்புறம் நீங்கள் முடிவெடுங்க அப்படின்றான். அதாவது நீங்கள் டைரெக்டாக எதுவும் கேட்டுறாத, நான் அவங்க கூட பேசுகிறேன், பேசும்போது அண்ணன் என்ன மாதிரி பேசுகிறாருங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நீங்கள் முடிவெடுக்கலாம் மை லார்ட் அப்படின்னு சொன்னார். சரி, சீக்கிரம் ஏற்பாடு பண்ண, ரொம்ப நாள் கடத்திடாத, உடனே செய் அப்படின்னு சொல்லிட்டு க்ளோசெஸ்டர் வெளியில் போகிறாரு. உடனே எட்மண்ட் என்னடா இது, இவனுங்க ஊதாரித்தனமாக இவன் செஞ்சுக்கிட்டு எல்லா காரியத்தையும் இந்த கோள்களின் மீது, இந்த ஸ்டார்ஸு, இந்த சன்னு, இது மூணு, இதுதான் எல்லாத்துக்கும் காரணம்னு அதை கொண்டு போய் சொல்கிறான். இப்போ எங்கள் அம்மா கூட இவன் படுத்தவுடனே அப்போ என்ன சன்னு என்ன மூணு என்னன்னு பார்த்தான். அப்போ நான் பிறந்தேன்,
பிறக்கும்போது ஏன் நான் இல்லெஜிட்டிமேட்னு வைக்கிறாங்க. அப்போ என்ன சன் மூணுலாம் பார்த்தா நான் பிறந்தேன்? இல்லை, உனக்கு ஒரு லஸ்ட், உனக்கு ஒரு காம எண்ணம், காம உணர்வு, அந்த உணர்வில் நீ எங்கள் அம்மா கூட உறவு வச்சுக்கிட்டு அந்த உறவில் நான் பிறந்துட்டேன். அப்போ வந்து என்னையே இல்லெஜிட்டிமேட்னு சொல்கிறீங்க. ஸோ யுவர் லஸ்ட் இஸ் த ரீசன், நாட் த சன், த மூன் அப்படின்னு சொல்லி அப்படி சொல்கிறான். இப்படி இவன் பேசிக்கிட்டு இப்படி பேசுகிறான். பேசும்போது எட்கர் உள்ள வர்றார். உள்ள வரும்போது, என்ன தம்பி எட்மன், என்ன ஒரே சீரியஸ் திங்கிங்காக இருக்கிய அப்படின்னோடனே, அது ஒன்றும் இல்லை, திங்கிங் ஆஃப் ப்ரிடிக்ஷன். இல்லை, இது என்ன மாதிரி இருக்குதுன்னு யூகிக்கிறேன். திங்கிங் ஆஃப் ப்ரிடிக்ஷன், ப்ரிடிக்ட் பண்ணுறது. இது எப்படி ப்ரிடிக்ட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, எப்படி யூகிக்கிறதுன்னு எனக்கு தெரியல, அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கோள்கள்லாம் இப்படி இப்படி இருக்குது அப்படி இவனும் மறுபடியும் அதே சொன்னான். பாருங்க, இந்த சன் மூன் இதெல்லாம் இப்படி இப்படி இருக்கா, அதனால இதை வைத்து கொண்டு இப்படித்தான் நடந்திருக்குமா, இது சரியா அப்படின்னு நான் யூகிக்கிறேன். அதாவது பின்னாடி பேசுகிற விஷயத்துக்கு இப்பொழுதே முன்னாடி சொன்னான். சன் பாருங்க, மூன் பாருங்க, எல்லாம் இப்படி நடக்குது, இந்த கிரகங்கள் எல்லாம் இப்படி இருக்கு. ஸோ இந்த கிரகங்கள் இப்படி இருக்கிறதுனால ஒருவேளை இப்படித்தான் நடந்திருக்கணுமா, அதாவது கிரகங்கள் தான் இப்படி பண்ண வைக்கிதான்னு தெரியலையே அப்படின்னு, இது என்னன்னு நான் யூகிக்கிறேன் அப்படின்னு எங்க நீ என்ன இப்போ நீ ஜோசியம் பார்க்கறதுல பெரிய ஆளாகிட்ட போல இருக்கு, அந்த மாதிரி இல்லையா அப்படின்னு பிரதர் எட்மன் சொன்னான். எட்கர் பிரதர் கொஞ்சம் சீரியஸாக இருப்போம். நீங்கள் அப்பாவை கடைசியாக எப்போ பார்த்தீங்க? கொஞ்சம் சீரியஸாக வச்சுக்கலாம். அப்பாவை நீங்கள் எப்போ பார்த்தீங்க? ஏன் நேற்று சாயந்தரம் பார்த்தேன். அப்படியா? எவ்வளோ நேரம் பேசியிருந்தீங்க? கிட்டத்தட்ட 2 மணி நேரம் நான் அப்பா கூட பேசியிருந்தேன். அப்படியா? சரி, அவர்கிட்ட ஏதாவது சேஞ்ச் தெரிஞ்சிச்சா? சேஞ்சா? அப்படி ஒன்றும் தெரியலையே. இல்லை, நல்லா ரீகலெக்ட் பண்ணி பாருங்க, திரும்ப யோசிச்சு பாருங்க. ஏதாவது உங்க மேல கோபமா இருக்கிற மாதிரி அல்லது கோபத்தை வெளிக்காட்டுற மாதிரி ஏதாவது வார்த்தைகள் அவர்கிட்ட இருந்து வந்துச்சா? அப்படி ஒன்றும் வரலையே. இல்லை, திரும்ப நல்லா கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்க அப்படின்னா. அப்படி ஒன்றும் இல்லை எட்மன், அப்படின்லாம் ஒன்றும் இல்லையே, நல்லா தான் எங்கள் அப்பா பேசிக்கிட்டே இருந்தார் அப்படின்னு அவன் கொஞ்சம் யோசிச்சுட்டு, அப்படின்னா ஒன்றும் இல்லையே அப்படின்னா. சரி பிரதர், நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். யாரோ அப்பாவுக்கிட்ட உங்களை பற்றி தவறாக பேசியிருக்காங்க, அதனால் அப்பா வந்து உங்கள் மேலே ரொம்ப சீரியஸாக இருக்காங்க. நீங்கள் அப்பா கண்ணில் இன்றையும் பற்றாதீங்க, கண்ணில் பற்றாதீங்க. இந்தாங்க கீ, இது என்னுடைய இடத்தினுடைய கீ. நீங்கள் அங்கே போய் நான் சொல்கிற வரைக்கும் நீங்கள் அங்கே இருங்க, வெளியில் வராதிங்க. என்ன எட்மன், என்ன சொல்கிற? நான் உங்கள் நன்மைக்கு தான் சொல்கிறேன், நீங்கள் அங்கே போய் இருங்க. ஏன், என்ன? போங்க, அங்கே போங்க. யாரோ ஒரு வில்லன் தான் எங்கள் அப்பா மனசை கலைச்சிட்டானா அப்படி. இப்போ எட்கர் இப்படி யோசிக்கலாம். அப்போ யாரோ வில்லன் வந்து தேவையில்லாமல் என்னை பற்றி ஏதோ தப்பாக சொல்லி அப்பா மனசை கலைச்சிட்டான் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னான். இருக்கலாம், நீங்கள் அதை பற்றிலாம் யோசிக்காதீங்க, இந்தாங்க நீங்கள் போங்க. போகும்போது அப்படின்னு அப்படி போகிறாரு. அண்ணா, நீங்கள் எதுக்கும் கையில் ஆயுதத்தோடு இருங்க அப்படின்றோம். ஆயுதத்தோடையா? ஆமாம், உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துடும், நீங்கள் போங்க அப்படின்றான். அப்படின்னு அவனுக்கு எட்கருக்கு என்னடானே ஒன்றும் புரியல. ஆனால் இவன் சொல்றதை நம்பிட்டு போயிட்டான். மறுபடியும் எட்கர் சாலிலக்கு முட்டா பையனா இருக்கான். நான் என்ன சொன்னாலும் இந்த அப்பன் நம்புறான். இவன் என்னடான்னா ஒரு இன்னசென்ட் பிரதரா இருக்கான். என்னை விட மூத்தவன் தானே, என்ன ஏதுன்னு யோசிக்க மாட்டான். வெரி சிம்பிள் இன்னசென்ட் பிரதர்ஸா இருக்கான். இவங்களை வச்சுக்கிட்டு நான் நினைச்சதை நிச்சயமா சாதிப்பேன் பார் அப்படின்னு சொல்றான். இதோட செகண்ட் சீன் முடியுது. அடுத்தது தேர்ட் சீன். இப்போ நீங்க புரிஞ்சிருப்பீங்க ஃபர்ஸ்ட் ஆக்ட் எப்படி போச்சு, ஃபர்ஸ்ட் சீன் எப்படி போச்சு, செகண்ட் சீன் எப்படி போகுது. இப்போ நவ் தி தேர்ட் சீன். இட்ஸ் a very very small scene. இந்த சீன்ல இது வந்து அல்பேனியினுடைய கேசல். அல்பேனிங்கிறது யாரு? கானரியினுடைய ஹஸ்பண்ட். கானரில் த ஃபர்ஸ்ட் டாட்டர் ஆஃப் கிங்லியர். கிங்லியருடைய முதல் மகள் கானரில், அவளுடைய ஹஸ்பண்ட் அல்பேனி. ஸோ இந்த அல்பேனியினுடைய கேசல், அதாவது கானரியினுடைய வீடு. கானரியினுடைய வீடு இப்போ இந்த சீன், ரெண்டாவது சீன் மூணாவது சீன் நடக்குது.
கானரில் அண்ட் ஆஸ்வால்டு. ஆஸ்வால்டுங்கிறவன் ஹீஸ் த ஸ்டூவர்ட். அப்படின்னா வேலைக்காரர்களுக்கு தலைமை வேலைக்காரன். அவன் தான் ஹீஸ் த லீடர். எல்லா வேலைக்காரனுக்கு போய் நீ இந்த வேலையை செய், நீ இந்த வேலையா, அந்த வேலையை நிறுத்திட்டு போய் இங்கே போய் இதை செய் அப்படின்னு அவங்களுக்கெல்லாம் உத்தரவு போட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு வேலைக்காரர்களுக்கு தலைமை வேலைக்காரன் ஆஸ்வால்ட். அப்படின்னு இப்போ 2 பேரும் உள்ளே வர்றாங்க. உள்ளே வந்தோடனே கானரில் கேட்குறாரு, ஆஸ்வால்ட் என்னுடைய ஜென்டில்மேன் இன் வெயிட்டிங் அவனை அப்பா அடிச்சாராமே. ஜென்டில்மேன் இன் வெயிட்டிங் அப்படின்னு ஒரு போஸ்ட் ராஜா வீட்டிலலாம் இருக்கும். ஜென்டில்மேன் இன் வெயிட்டிங் அப்படின்னா ஹி மஸ்ட் பி அ ஜென்டில்மேன். அவன் ரொம்ப ஜென்டில்மேனாக இருக்கணும். அரசன், அரசி, இளவரசன், இளவரசி இவங்க இருக்கிற இடத்துல அவங்க கண்ணில் படுற மாதிரி எட்டி நிற்கணும். அவ்வளோதான் அவனுடைய வேலை தான். அதான் அவனுடைய வேலை. ஜென்டில்மேன் இன் வெயிட்டிங் அப்படின்னு பேர். அதாவது ஒரு மணி அடித்து கூப்பிடுறது, அதோடு சத்தம் போட்டு கூப்பிடுறது இதெல்லாம் இருக்காது. ராஜா இப்படி திரும்பி அவனை பார்த்தாருன்னா வரணும். அதனால அவன் அங்கே இருந்துட்டு ராஜா மேலே ஒரு கண்ணு வச்சுக்கிட்டு இருக்கணும். அப்படி பார்த்து இப்படி பார்ப்பார், அவ்வளோதான். தலை விட அசிங்கமாக இப்படி பார்த்தாருனாவே ராஜா நம்மளை பார்க்குறாரு, அல்லது அரசாங்கம் நம்மளை பார்க்குறாங்க, நம்மளை கூப்பிடுறாங்கன்னா உடனே என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்ட்டு ஒடியாரணும். அப்படி ஒரு வெயிட் பண்ணணும். இவங்களை பார்த்துட்டு தான் இருக்கணும். அப்போ பார்த்துட்டு இருக்கும்போது அவன் ஒரு ஜென்டில்மேனாக இருக்கணும் இல்லையா? அதனால தான் ஜென்டில்மேன் இன் வெயிட்டிங்னு பேர். என்ன ஆஸ்வால்ட் என்னுடைய ஜென்டில்மேன் இன் வெயிட்டிங்கை அப்பா அடிச்சுட்டாரண்ணே அப்படின்னு அவன், ஆமாம் மைலா, ஆமாம்மா அடிச்சுட்டாரு. என்னது இது, ரொம்ப எங்கள் அப்பா அவனுடைய அட்டகாசம் ரொம்ப தாங்கலை, ரொம்ப வயலண்ட்டாக பிஹேவ் பண்ணுறாரு. அப்பா என்ன நினச்சிட்டு இருக்காரு? ஸோ அவருடைய வயலண்ட் டெம்பர், அவருடைய மனசே ரொம்ப வயலண்ட்டாக இருக்க. இது சரியாக இருக்காது. சின்ன சின்ன விஷயங்களையும் எடுத்துக்கிட்டு அதை ரொம்ப பெருசுப்படுத்திக்கிட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு ஹியூமனிட்டியே இல்லையா? அதாவது என்ன இப்படி நடந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காரு. பேசிகிட்டு இருக்கும்போது சரி அப்பா எங்க? அவர் ஹண்டிங் போயிருக்காங்க. அப்படியா? ஆஸ்வால்ட் அவர் ஹண்டிங் போயிட்டு திரும்பி வருவார்ல, வந்த உடனே அவர்கிட்ட எனக்கு நான் அவரை ரிசீவ் பண்ண வரல. அதாவது கிங் அவர் வந்தாருனாக்கா ரிசீவ் பண்ணணும், எப்போ போனாலும் ரிசீவ் பண்ணணும். அதனால் நான் அவரை ரிசீவ் பண்ண வரமாட்டேன். கேட்பார், எங்கேன்னு கேட்பார். நாட் வெல், அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு நீ சொல்லிவிடு. அதே சமயத்தில் நீ எந்த அளவுக்கு அப்பா கிட்ட ஒரு அலட்சியமாக நடந்துக்கணுமோ அந்த அளவுக்கு நீ அலட்சியமாக நடந்துக்க அப்படின்னா. அம்மா நான் சொல்கிறேன், நீ அலட்சியமாக நடந்துக்க, எதை பற்றியும் நீ கவலைப்படாத, உன்னால் எந்த அளவுக்கு அலட்சியமாக நடந்துக்கணும் நீ அந்த மாதிரி நடந்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது அந்த அவர் அரசர் வர்றார் அப்படின்னாக்கா ஒரு ஹார்ன், அந்த ஹார்ன் ஒலிக்குது. ஹார்ன் ஒலிக்குதுங்கும் போதே சொல்கிறான், அம்மா அவர் வந்துட்டாருமா, வரட்டும். ஃபூலிஷ் ஓல்டு மேன், எப்போ பார்த்தாலும் தன்னுடைய நைட்ஸ் 100 நைட்ஸை வச்சுக்கிட்டு இருக்கிறது இந்த வயசில் அவருக்கு எதுக்கு தேவை? ஒரு 100 நைட்ஸை வச்சுக்கிட்டு எப்போ பார்த்தாலும் தன்னுடைய அதிகாரத்தை செலுத்தணும்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு. நல்லா ஞாபகம் வச்சுக்க, நீ மேக்சிமம் நீ ஸ்நாக்காக நடந்துக்க. அவர்கிட்ட மாத்திரம் இல்லை, அங்கே இருக்க எல்லா வீரர்கள்ட்டையும், அப்போ ஒரு 100 பேர் வச்சிருக்காருல, எல்லார்கிட்டையுமே உன்னால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அலட்சியப்படுத்து, ஓகேயா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிடறா, ஆஸ்வால்டும் போகிறாங்க. ஸோ திஸ் இஸ் த தேர்ட் சீன். இட்ஸ் அ ஸ்மால் சீன், அவ்வளோதான். இப்போ மறுபடியும் அடுத்த ஸ்டெப்பு கதை எங்கே நோக்கி போகுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது இப்போ த 4th சீன். இது கொஞ்சம் ஒரு நீளமான சீன் தான். இந்த 4th சீனில் அது ஒரு மறுபடியும் அல்பேனியனுடைய வீடு. அல்பேனியனுடைய வீடில் இப்போ கெண்ட் உள்ள வரும். கெண்ட் ஃபர்ஸ்ட் சீன் ஞாபகம் இருக்கும். அரசரையே இல்லை நீங்கள் காடிலியா செஞ்சது தப்பு, நீங்கள் இப்படிலாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி உடனே அரசர் கோபப்பட்டு உனக்கு 1 வாரம் தான் டைம், ஊரை விட்டு ஓடுறான்னு விரட்டி விட்டார் இல்லையா, அந்த கெண்ட்டு அவன் வரான். இப்பொழுது கெண்ட் மாறு வேஷத்தில் இருக்கான். மாறு வேஷத்தில் இப்போ அவர் சாலிலுக்கு தனியாக பேசுகிறார். கெண்ட் மட்டும்தான் சீனில் இருக்காரு. என்னுடைய ட்ரெஸ்ஸை பொறுத்த வரையிலும் ராஜா என்னை கெண்ட்டுன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இவன் தான் கெண்ட்டு, ஆனால் வேற வேஷத்தில் இருக்கான். ஆடியன்ஸுக்கு தெரியும் இவன் தான் கெண்ட்டுன்னு. சொல்கிறான், ராஜா என்னைய இவன் தான் கெண்ட்டுன்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு என்னுடைய ட்ரெஸ் எல்லாம் நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஆனால் இந்த டோன் தான், ஒருவேளை இந்த டோனை வச்சு கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிப்பார். இருந்தாலும் நான் என் டோனை இன்னும் கொஞ்சம் நல்லா மாற்றிக்கணும். அப்படி மாற்றிக்கிட்டா என்னை கண்டுபிடிக்க முடியாது. நான் என்னுடைய மாஸ்டருக்கு
கடைசி வரைக்கும் அவர் கூட இருந்து அவருக்கு நான் சேவை செய்யணும். அதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பமாக இதை நான் நினைக்கிறேன். அவர் என்னை வெளியே அனுப்பிட்டாருன்னா நான் அவர் கூடவே இருக்கணும், கூடவே இருந்து அவரை நான் பாதுகாக்கணும். அதுதான் என்னுடைய வேலை. அவர் என்னுடைய மாஸ்டர், அவருக்கு நான் எல்லாத்தையுமே பண்ணணும் அப்படின்னு சொல்றான். இப்போ நீங்க கென்ட்டினுடைய மனநிலை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க. கூட தான் இருக்கணும், நான் மாறுவே இடத்துல இருந்தாவது ராஜா கூட இருந்து ராஜாவுக்கு நான் உதவி செய்யணும், அப்படிதான் இருக்கணும் அப்படின்ட்டு வேணாம். இப்போ லியர் உள்ள வராரு, பேசி முடிக்கலாம். லியர் உள்ள வராரு, கூட 2-3 நைட்ஸ் வராங்க. மொத்தம் 100 நைட்ஸ், 100 பேரையும் ஸ்டேஜில் காட்ட முடியாது. 2-3 நைட்ஸ் மாத்திரம் கூட வராங்க. என்னப்பா டின்னர் ரெடியா? அப்பா பசிக்குதுடா, டே எங்கடா டின்னர் அப்படின்னு. அவர் டின்னர் எங்கடா, டின்னர் ரெடி ஆயிடுச்சா அப்படின்னு உடனே ஒரு நைட்டு ஓடுறான். ராஜா டின்னர் ரெடியான்னு கேட்குறாரு, ஓடிட்டான். ஒரு டின்னர் ஒருத்தன் ஓடி போயிட்டான். கென்ட் மாத்திரம் நிற்கிறான். ஹூ ஆர் யூ? ஏய் யாரா நீ அப்படின்றாரு. ஐ எம் மேன் சார், நான் ஒரு மனுஷன். டேய் இருக்கட்டும், என்ன விஷயமா வந்திருக்க? நான் உங்ககிட்ட சர்வ் பண்ண வந்திருக்கேன். என்கிட்ட சர்வ் பண்ண வந்திருக்கியா? என்கிட்ட தான் சர்வ் பண்ணணும்னு என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இல்லை இருக்கிறவங்களே நான் உங்ககிட்ட தான் சர்வ் பண்ணணும்னு என் மனசு சொல்லுது. அப்படியா? ஏன் அப்படி சொல்லுது? ஏன்னா நீ உங்ககிட்ட தான் ஒரு அத்தாரிட்டி இருக்கு, உங்கள் பேச்சில் உங்களுடைய இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அத்தாரிட்டி இருக்குது. அதனால் நான் உங்ககிட்ட தான் சர்வ் பண்ண முடியும். அத்தாரிட்டி இருக்கா? ஆமாம். அதனால் நீங்கள் தான் மாஸ்டர், ஒரு மாஸ்டர் கிட்ட தான் நான் சர்வ் பண்ணுறோம். அப்படியா? சரி, உன்னுடைய ஸ்டேட்டஸ் என்ன? உன் ஸ்டேட்டஸ் என்ன? சும்மா தெருவில் போகிறோம்னா வேலைக்கு வச்சுக்க முடியாது. உன் ஸ்டேட்டஸ் என்னன்றான். இவனும் வேணுன்னே குத்துறான். ஆஸ் புவர் ஆஸ் த கிங் ஹிம்செல்ஃப் சார்னா, ஒரு அரசர் அளவுக்கு நான் ஒரு ஏழைங்கிறான். உடனே அவன் ஒரு மாதிரி பார்க்குறான் கிங். ஏன்னா ராஜாவுக்கு ஒன்றும் கிடையாது இப்போ, ஏன்னா அவருடைய சொத்து எல்லாத்தையும் 2 பேருக்கும் பிரித்து கொடுத்துட்டாரு, அவருக்கு ஒன்றும் கிடையாது இல்லையா? அதை தான் அவன் சொல்கிறான். ஆஸ் புவர் ஆஸ் த கிங் ஹிம்செல்ஃப்னோடனே அப்படியே பேசாமல் இருக்காரு. சரி, உனக்கு என்ன தெரியும்? வாட் சர்வீஸ் கேன் யூ டூ? உனக்கு என்ன மாதிரி வேலையெல்லாம் நீ செய்வ அப்படின்னு. நான் நீங்கள் என்ன ரகசியம் சொன்னாலும் ஐ கீப் சீக்ரெட்ஸ். நான் எல்லாத்தையும் சீக்ரெட்டாக வச்சுக்குவேன். ரைட் பண்ணுவேன், சவாரி, குதிரையில் சவாரி போடுவேன், குதிரை இல்லையா ஓடுவேன். நீங்கள் ஏதாவது ஒரு மெசேஜ் கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், அந்த மெசேஜை குறிப்பிட்ட இடத்துல குறிப்பிட்ட நேரத்தில் கொண்டு போய் சேர்ப்பேன். அதெல்லாம் தாண்டி அப்படிங்க, நான் ஒரு இண்டஸ்ட்ரியஸ், நான் ஒரு கடினமான உழைப்பாளிங்க அப்படிங்க. அதாவது அபவ் ஆல் அப்படின்னு சொல்றாரு. அதாவது உங்கள்கிட்ட என்ன குவாலிட்டி இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி உங்கள்கிட்ட ஒரு கடின உழைப்பு மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அந்த இருந்தீங்கன்னா நீங்க ஜெயிச்சிருங்க. இதெல்லாம் தான் நீங்கள் இந்த நாடகத்தில் வந்து தெரிஞ்சுக்கிறது. நாடகத்தில் வெறும் கதை கிடையாது. அவருடைய டயலாக்ல சொல்லுவார், நான் அபவ் ஆல் ஐ எம் இண்டஸ்ட்ரியஸ், நான் கடின உழைப்பாளி. ஏன்னா கடினமாக நீங்கள் உழைச்சிங்க, நீங்கள் இப்போ எதில் இருக்கீங்களோ அதில் கடினமாக உழைச்சிங்கன்னா அந்த உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் வந்தே தீரும். அது உங்களுக்கு நீங்கள் உழைச்சிட்டீங்க அப்படின்னா அதற்கான பலன் ஏதாவது ஒரு வழியில், சார் இந்த எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணல ஓகே, ஆனால் இந்த உழைப்பு இந்த நாலேஜ் ஏதோ ஒன்றில் உங்களுக்கு பயன்பட்டு அதுக்குரிய மரியாதை மதிப்பு ஒன்று உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்தே தீரும். அதான் இண்டஸ்ட்ரியஸ் சார். அப்படியா? உனக்கு என்ன வயசு கேட்குறாரு. எனக்கு பெண்களோட சேர்ந்து அப்படி காதலிச்சு டூயட் பாடுற வயசு இல்லை. ஆனால் அதே சமயத்தில் பெண்கள் பின்னாடி ஏதாவது அவங்கக்கிட்ட என்னம்மா ஏதுமா இந்த வயசானாச்சுனாங்க பொம்பளைங்க பின்னாடி அம்மா ஏதாவது சாப்பிட்றதுக்கு இருந்தால் பார்த்து கொடுமா, ஒரு அஃபெக்ஷனேட்டாக தான் அப்படி கேட்பாங்கல்ல, டாட்டேஜ்னு பேர். அதாவது பெண்களோட அப்படியே கொஞ்சிக்கிட்டு ஏதாவது இருந்தால் சாப்பிட்றதுக்கு ஏதாவது, ஏன்னா நீங்கள் கமாண்டிங்லாம் கேட்க முடியாது அந்த ஏஜில். அந்த மாதிரி கேட்குற அளவுக்கு ஓல்டு ஏஜும் கிடையாது, ஒரு டூயட் பாடுற அளவுக்கு யங் ஏஜும் கிடையாதுங்க. நான் ஒரு 48 அப்படின்னா அப்படின்னு இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது ஆஸ்வால்டு அந்த பக்கம் போகிறான். அதாவது ராஜா நிற்கிறான்னு தெரியும், அந்த பக்கமாக போகிறான். போனோடனே ஏய் எங்கடா வேர் இஸ் மை டாட்டர் அப்படிங்கிறான். அப்படின்னு ராஜா கேட்குறாரு. ராஜா கேட்கும்போது அதை காதில் அவனுக்கு விழுங்குது. எக்ஸ்கியூஸ் மீ சார், அதாவது நீங்கள் என்கிட்ட ஒன்று கேட்குறீங்க, எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு வேறு வேலை இருக்குன்னு வச்சுக்கலாம், எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேறு வேலையை பார்க்க போவோம்ல, அது மாதிரி எக்ஸ்கியூஸ் மீ சார்ட்டு போயிட்டான் அவன்.
ராஜா ராஜா எவ்வளோ பேர், நீங்கள் ராஜா முன்னாடி நின்னே பேச முடியாது. ராஜா கேட்குறாரு, வேர் இஸ் மை டாட்டர் அப்படின்னு கேட்குறாரு. எக்ஸ்கியூஸ் மீ சார்ட்டு போயிட்டான். போன உடனே இன்னொரு நைட் இருக்காங்க. வாட் ஹி சேஸ் அப்படின்னு வாட் ஹி சேஸ்ன்னு உடனே அந்த நைட்டு டக்குன்னு ஆஸ்வால்டு கிட்ட போயிட்டான். எக்ஸிட் ஒரு நைட் ஆஸ்வால்ட போய் அவனை கூட்டு வரணும்ல. நான் வாட் ஹி சேஸ்ன்னு ராஜா கேட்டாரு, என்ன சொல்கிறான் அப்படின்னு அவன் ஒரு நைட்டு போயிட்டான். இப்போ ராஜாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஒரு மாதிரி, என்னடா பசிக்குதுங்கிறோம், ஒருத்தன் கவனிக்கலை, ஒருத்தன் வர்றான் வேலைக்காரன், என்னடான்னு கேட்டாக்கா எக்ஸ்கியூஸ் மீ சார் அப்படின்னு போனான். இப்போ நாம் அவமானப்படுத்தப்படுகிறோம்னு அவருக்கு தோணுது. அப்போ ஒரு மைண்டில் அதாவது இதை நீங்கள் ஒரு ராஜா மாதிரி இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் எவ்வளோ பெரிய மன வேதனையை கொடுக்குதுன்னு. அப்படியே அவருக்கு வாட் இஸ் திஸ், என்னது இது இப்படி நடக்குதே அப்படின்னு சொல்லி, வேர் இஸ் மை ஃபூல் அப்படின்னு கேட்குறாரு. ஃபூல் அப்படின்னு ஒரு கேரக்டர், வேர் இஸ் மை ஃபூல் அப்படின்னு கேட்டோம்னா இன்னொரு சோல்ஜர் டக்குன்னு ஓடுறான். இன்னொரு நைட்டு இன்னும் ராஜா ஃபூல் எங்கேன்னு கேட்குறாரு. டக்குன்னு போயிட்டான். ஒருத்தன் போயிட்டான் ஃபூல் எங்க, ஒருத்தன் உணவு எங்க, வேர் இஸ் மை டின்னர்னு கேட்குறக்கு ஒருத்தன் போயிட்டான். ஆஸ்வால்டு கிட்ட என்னடா சொல்கிறான் அப்படின்னோடனே அவனை கூட்டம் போயிட்டான். ஒருத்தன் வேர் இஸ் மை ஃபூல் அப்படின்னோடனே அவனை அழைச்சிட்டு வரதுக்கு போயிட்டான். அதாவது ராஜா நினைச்சான்னா கொண்டு வந்துடணும், அப்படி போயிட்டாங்க. அப்படி போகிறான். போனவன் இந்த ஆஸ்வால்டு கிட்ட போனவன் அவன் மட்டும் திரும்பி வரான். திரும்பி சார் he informs that your daughter is not well அப்படின்ற, உங்கள் மகளுக்கு உடம்பு சரியில்லைன்னு அவன் சொல்கிறாங்க. இது டாக்டருக்கு ஏன் அதை அவன் இங்கே சொல்ல மாட்டானாமா அப்படின்னு அந்த நைட் சொல்கிறான். சார் அவன் நல்லா பிளெயினாகவே சொல்கிறாங்க, நான் வர முடியாதுங்கிறத ஓரளவுக்கு நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி அவன் சொல்லிட்டான். வரமாட்டேன் போயா, நீ தான் விஷயம், நீ போயா சொல்லியாங்கிற மாதிரி அப்படி தாங்க அவன் சொல்லிட்டான் அப்படின்னு சொல்கிறான். சொன்ன உடனே இது ரெண்டாவது ஷாக்கு. சரி ஏதோ காதில் வாங்காமல் போயிட்டான் போல இருக்குடா. ரெண்டாவது அந்த இதாங்க அவர் டாக்டருக்கு உடம்பு சரியில்லைன்னு போய் சொல்லியா அப்படின்ட்டு அவன் போயிட்டாங்க. அவன் பிளெயினாகவே பேசிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அவருக்கு மறுபடியும் பெரிய ஷாக்கு வருது. மனசில் ஒரு குழப்பம் வருது. அதாவது இந்த மாதிரி அக்கேஷன்லாம் ராஜாவுக்கு அன்ரெஸ்டாக இருக்கும்போது, கஷ்டத்தில் இருக்கும்போது ஃபூல்னு ஒரு கேரக்டர் வச்சுக்குவாங்க. நீங்கள் இந்த தெனாலிராமன், அக்பர், பீர்பால் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா விதூஷகர்கள் அப்படின்னு சான்ஸ்கிரிட்டில் சொல்லுவாங்க. ஃபூல்ஸ் அப்படின்னு இங்கிலாண்டில் அப்படி ஒன்று இருக்கும். பெரிய ஆட்கள்லாம் அந்த ஃபூல்ஸ் வச்சுக்குவாங்க. இந்த ஃபூல்ஸுக்கு தே ஆர் லைசன்ஸ்டு ஃபூல்ஸ். அவன் ராஜா முன்னாடி அவன் மரியாதை இதெல்லாம் நல்லா, ராஜா முன்னாடி அவன் என்ன வேணாலும் பேசலாம், அவன் மனசுக்கு தோணுதை பேசுவான், பாடுவான், என்ன வேணாலும் செய்வான். ஆனால் ராஜாவை மகிழ்ச்சியாக வச்சுக்குவான். அவனுடைய வேலை அதான். அதாவது நீங்கள் ஒரு ஜோக் அடிக்கிறீங்க, நீங்கள் ஜோக் அடித்தா அந்த இடம் நல்லா மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் ஜோக் அடிக்கிறதுல என்ன ஒரு ஆபத்துனா, நீங்கள் ஜோக் அடிக்கிறேன்னு யாருடைய மனசாக உங்களை அறியாமே நோய் அடிச்சிருவீங்க. அதனால தான் ஜோக் ரொம்ப பெரியவங்கள்ட்ட பேசும்போது சிரித்து ரொம்ப பேசக்கூடாதுன்னு சொல்கிறது காரணம். சிரித்து பேசக்கூடாதுன்னு இல்லை, நீங்கள் சிரித்து பேசுகிறேங்கிற சென்ஸில் யாரையாவது மரியாதை குறைவாக நீங்கள் பேசிடுவீங்க. அந்த இடத்துல ஒரு மரியாதை குறைவாக பேசிட்டாக்க அது மிகப்பெரிய விளைவை ஏற்படுத்திடுங்கிறது தான். நீங்கள் ரொம்ப பெரிய இடங்களுக்கெல்லாம் போனீங்கன்னா என்ன கேட்குறாங்களோ அதுக்கு உரிய பதிலை மாத்திரம் அப்படியே சொல்லிட்டு இருக்கணும். நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு ஜோக் அடிக்கிறேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் ஒரு ஜோக் அடிக்கிறோன்னு வச்சுங்களேன். ஜோக் அடிக்கும் போது சில 2 கெட்ட வார்த்தை வந்துடும், ஏதாவது வேர்ட்ஸ் வந்துடும், ஒருத்தனை பற்றி கமெண்ட் அடிச்சிருவோம், யாரை பற்றியும் பெரிய ஆளை பற்றி கூட டக்குன்னு கமெண்ட் அடிச்சிடும். அதெல்லாம் வந்துடும். ஏன்னா அந்த கமெண்ட் அடித்தா தான் சிரிப்பு வரும், அதுக்காக நம்ம செய்வோம். அதனால் அந்த ஃபூல்ஸுக்கு லைசன்ஸ் இருக்குது, அவன் என்ன வேணாலும் பேசலாம். இப்போ ராஜாவுக்கு ஒரு ஃபூல்னுடைய ப்ரெசன்ஸ் தேவை. ஏன்னா இப்போ யாராவது அவனை ஒரு ஜோக் அடித்து அவரை இந்த மூடிலிருந்து கொண்டு வரணும். அப்படின்னும் போது that is my fool. அவன் சொன்னான் பாருங்க, அந்த நைட்டு அவன் எல்லாத்தையும் சொல்லிட்டு அவன் சொல்கிறான், சார்
நான் வந்து நீங்கள் என்னோட பெரியவங்க, உங்ககிட்ட நான் இவ்வளவும் பேசக்கூடாது. ஆனால் நான் சொல்கிறேங்க, நாம் வரும்போது இருந்த மரியாதை வந்து கிட்டத்தட்ட 15 நாள் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன். நம்ம வரும்போது நமக்கு இருந்த மரியாதை நமக்கு இப்போ இல்லை சார், அது குறைஞ்சிக்கிட்டே வருது, நான் பிளைனாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம். சொன்னோடனே ராஜா சொல்கிறாரு, நானும் அதை கவனிச்சுட்டு தான் இருக்கேன். சரி பரவாயில்ல, வேர் இஸ் மை ஃபூல் அப்படின்னோடனே இவன் வந்து இவனும் போகிறான் அந்த ஃபூலை தேடிட்டு. இப்போதான் ராஜா முதலாக கார்டீலியாவை அப்படி அனுப்பியிருக்க கூடாது அப்படின்னு இவர் சொல்ல, அந்த வேர் இஸ் மை ஃபூல் அப்படிங்கும்போது அப்போ அந்த நைட்டு அந்த போறான் பாருங்க, அவன் சொல்றான், நம்ம கார்டீலியாவை நம்ம இப்படி அனுப்பியிருக்க கூடாதுங்க அப்படின்றான். அப்படின்னோடனே டோன்ட் டாக், அதை பற்றி நீ பேசாத, ஐ நோ இட், நான் புரிஞ்சுதான் இருக்கேன், நீ போய் ஃபூலை கொண்டு வா அப்படி சொல்ற. அதாவது முதல்ல இப்போதான் அவன் தான் சொல்றான், கார்டீலியா போனதுல இருந்தே ஃபூல் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கான் சார் அப்படிதான் சொல்லலாம். கார்டீலியா போனதுல இருந்தே அந்த ஃபூல் ஒரு மாதிரி சோகமாவே இருக்கான் சார் அப்படின்றான். அதை பத்தி நீ பேசாத, அதாவது கார்டீலியாவை பத்தி பேசும்போது இவருக்கும் தெரியுது, நீ அதை பத்தி பேசாத, எனக்கு தெரியும் அவன் அப்படிதான் இருக்கான்னு தெரியும், நீ போய் அவனை அழைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அவன் போறான். போன உடனே இப்ப மீண்டும் ஆஸ்வால்டு வரான், அதான் வேணும்னே தான் வரான். வந்த உடனே இரா ராஜா, அதாவது இதை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒருத்தன் ஒரு மாதிரி இருக்கான் அப்படின்னாக்க அதுக்கு மேல நீங்க அவன்கிட்ட போகக்கூடாது. இன்னொருக்கு போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மரியாதை குறையும். டேய் இரா, நான் யாரா, ஹூ ஆம் ஐ கேட்கிறாரு. அவன் நீட்டா சொல்றான், மை லேடிஸ் ஃபாதர் தான், ராஜான்னு சொல்ல, எங்க எஜமானி அம்மா அப்பா. இவருக்கு மறுபடியும் டெம்பர் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ராஸ்கல், யூ டாக், பாஸ்டர்ட், ஸ்லேவ், என்னென்ன வார்த்தை சொல்லணுமோ கண்ணோ அப்படின்னு திட்டுறாரு அவனை. ஏன்னா அவன் சொல்றான், மை லேடிஸ் ஃபாதர், நான் யாரா, எங்க எஜமானி அம்மா அப்பா, நான் ராஜாடா, இவெல்லாம் தான் இனிமே ராஜான்னு சொல்லிக்கணும் அப்படின்னு அவனை நேம், ராஸ்கல், டாக், பாஸ்டர்ட், கர், ஸ்லேவ் திட்டுறாரு. திட்டின உடனே, சார் நீங்க சொன்ன எதுவும் நான் கிடையாது, என்னை இப்படிலாம் சொல்லாதீங்கட்டான். திரும்பவும், சார் என்னை இப்படிலாம் சொல்லாதீங்க, நீங்க இப்படி சொன்ன எதுவுமே நான் கிடையாது, என்னை இப்படிலாம் சொல்லாதீங்கட்டான். ராஜா கிட்ட திரும்பி எதிர்த்து பேசுறான். எதிர்த்து பேசுறோட ராஜாவுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. உடனே என்ன பண்ணான்னா அடிச்சிட்டாரு. அடிச்ச உடனே அவன், சார் அடிக்கிறவன் வச்சுக்காதீங்க, மறுபடியும் என்ன இப்படிலாம் அடிக்காதீங்க, இன்னொரு தடவை என்னை அடிக்க கூடாது அப்படின்ட்டான். ராஜாவுக்கு என்ன சொல்றது, ராஜா அடிச்சா என்னை அடிக்காதுன்னு சொல்றதுக்கு ஒரு வேலைக்காரன் இருக்க முடியுமா? கென்ட்டுக்கு கோவம் வந்துருச்சு. கென்ட் பார்த்துக்கிட்டே இருக்கான். கென்ட் வந்து லியர் மேல உயிரே வச்சிருக்கான். தன்னை நாடு கடத்தினால் கூட அவனுக்காக வந்து நான் சர்வ் பண்ணணும், அவரை நான் பாதுகாக்கணும்னு வந்து நிற்கிறவன். கென்ட்டுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. ஓ, உன்னை அடிக்க கூடாதா, சரி உன் காலை தட்டி விடுவான்னு இப்படி காலை குறுக்க நிட்டுறான் பாருங்க. ஆஸ்வால்டு கீழே விழுந்துடுறாரு. வேணும்னே உன்னை அடிக்க கூடாது அவ்வளோதானே, உன்னை காலை தட்டி விடலாம்ல அப்படின்னு இப்போ காலை குறுக்க நீட்டுறான். அவன் போகும்போது அப்படி என்னையெல்லாம் அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகிறான் பாருங்க. போகும்போது காலை குறுக்க நீட்டிட்டு அடிக்கக்கூடாதுன்னு செய்யக்கூடாது, காலை தட்டி விடலாம்ல அப்படின்னு காலை குறுக்க நீட்டான். அவன் கீழே விழுந்துடும். கீழே விழுந்த உடனே லியருக்கு சின்ன பிள்ளை மாதிரி பயங்கரமாக சிரிப்பு. உன்னை நான் வேலைக்கு வச்சுக்கிட்டேன். சொன்னார் அந்த ஒரு லைன் நான் சொல்ல விட்டு போச்சு. அவர், நீ யாரு, என்ன வேலை செய்வேன், நான் கடினமாக உழைப்பேன்னு சொல்லும்போது, சரி நான் டின்னர் சாப்பிட்டு வருவேன், டின்னர் சாப்பிட்டு வரும்போதும் இப்போ எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, ஆனால் நான் டின்னர் சாப்பிட்டு வரும்போதும் உன்னை இதே மாதிரி பிடிச்சிருந்தா நான் வேலைக்கு வச்சுக்கிறேன்னு தான் சொன்னார். ஆனால் இப்போ காலை தட்டி விட்டான் பாருங்க. லியருக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு. டே, ஐ அக்செப்ட் யுவர் சர்வீஸ், நீ இனிமே என்கிட்ட தான் நீ வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. சொன்ன உடனே கென்ட்டு, சார் இப்போ கென்ட் என்ன பண்ணுறான்னா,
அப்படியே அந்த கீழே விழுந்தாம பாருங்க, அவனை அப்படியே தூக்குறான். தூக்கிட்டு, டேய், ஒரு ராஜாவுக்கும் ஒரு சர்வெண்ட்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நான் சொல்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். ஹூ இஸ் அ கிங் அண்ட் ஹூ இஸ் அ ஒர்க்கர். நீ யாரு, கிங் யாரு, நான் உனக்கு சொல்லித்தரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு, ராஸ்கல் லீவ் இம்மீடியட்லி, ஓடு, புரிஞ்சுக்க, ஓடுறா அப்படின்னு கென்ட் அவனை விரட்டி விடுறாரு. கென்ட் விரட்டி விடுறவனே ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷத்தில், இந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு கொஞ்சம் காசு எடுத்து கென்ட்டுக்கிட்ட கொடுக்குறாரு. கென்ட் வாங்கிக்கிறார். இப்போ ஃபூல் வர்றான். ஃபூல் வந்த உடனே அவன் ஒரு தொப்பி வச்சிருப்பான். நீங்கள் இந்த சர்க்கஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சர்க்கஸ் கோமாளி ஒரு மாதிரி இப்படி தொப்பி வச்சிருப்பான், பார்த்துருப்பீங்க. ஃபூல்ஸ் கேப் பேப்பர் அப்படின்னு இங்கே ஒரு பேப்பர் இருக்கும். அந்த ஃபூல்ஸ், அதுக்கு பேர் ஃபுல்ஸ் கேப் கிடையாது, FULL கிடையாது, ஃபூல்ஸ் கேப் பேப்பர். ஃபூல் அதாவது அந்த பேப்பரை இப்படி ஒரு கோன் ஷேப்பில் மடிச்சிங்கன்னா இப்படி தலையில் வச்சுக்கலாம், அது மாதிரி இருக்கும் அந்த பேப்பர். அதுதான், அதனால தான் அந்த ஷேப் அப்படி தான் வரும். அதனால தான் அது பேர் ஃபூல்ஸ் கேப் பேப்பர்னு பேர். அது ஒரு கேப், முட்டாள்களின் தொப்பி, ஃபூல்ஸ் கேப் பேப்பர் அப்படின்னு தான் பேர். அது பேர். அது மாதிரி ஒரு தொப்பி வச்சுட்டான். அந்த தொப்பிக்கு பேர் காக்ஸ்கோம்னு பேர். காக்ஸ்கோம்னு பேர். இப்போ ஃபூல் உள்ள வர்றாரு. உள்ள வந்தோடனே, ஐ, இவர் யாரு, நம்ம கிட்ட வேலைக்கு சேர்ந்துட்டாரு அப்படின்னு அந்த காக்ஸ்கோம்பை எடுத்து கென்ட்டுக்கிட்ட கொடுத்து, இதை நீ வச்சுக்க, இதுதான் இனிமே உனக்கு இதுதான் சூட் ஆகும் அப்படின்ட்டு சொல்றான். அவனே எல்லாத்தையும் கொடுத்து விட்டு இன்னொருத்தர் வீட்டில் வந்து உட்காந்துருக்கான். நீ என்ன அவன்கிட்ட வேலைக்கு சேர்ற? நீங்கள் ஒரு இடத்துல வேலைக்கு சேர்னா யாருக்கிட்ட இருக்கணும்? ஒரு ஓனர்கிட்ட சேரணும். இவன் எல்லா சொத்தையும் கொடுத்து விட்டு இவரை ஒண்டி கொடுத்ததுல இவர் வீட்டில் வந்து உட்காந்துருக்காரு. நீ என்ன இது உனக்கு ஃபிட் ஆகும்னு சொல்லி அதை கொடுத்துறான். கொடுத்துட்டு, இதுதான் உனக்கு ஃபிட் ஆகும், வச்சுக்க, ஏன்னா நீ இங்கே வந்து வேலை சேர்ந்துருக்க பாரு, உனக்கு இது ஃபிட் ஆனது அப்படின்னு கொடுக்குறான். கொடுத்துட்டு அப்புறம் லியர் பக்கம் திரும்பி, இவர் யார் தெரியுமா? 2 டாட்டரை பேனிஷ் பண்ணிட்டு ஒரு டாட்டருக்கு தன்னுடைய நாட்டையே கிஃப்டா கொடுத்தவர். அதாவது வேணும்னே சொல்றான். ஃபூலுக்கு நான் தான் சொன்னேன், லைசன்ஸ் இருக்கு. 2 டாட்டரை பேனிஷ்டு, நாடு கடத்திட்டாரு. ஒரு டாக்டருக்கு எல்லாத்தையும் கிஃப்டா கொடுத்துட்டாரு. இப்ப அவர்கிட்ட ஒண்ணு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால இவருக்கு 2 காக்ஸ்கோம் கொடுக்கணும். காக்ஸ்கோம்ங்கிறது கேப், இனிமே கேப் பண்ணி வச்சுக்கணும், தொப்பி. அதனால இவருக்கு 2 கேப் கொடுக்கணும். ஆனா என்கிட்ட ஒண்ணுதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பையும் சொல்றான், நான் இவரை விட பெஸ்ட், நான் என்கிட்ட 2 டாக்டர் இருக்காங்கன்னு வச்சுக்கேன், நான் கொடுக்க மாட்டேன். இல்ல என்கிட்ட 2 டாக்டர் இருக்காங்கன்னு வச்சுக்குவேன், அப்பையும் நான் தான் ரிச். ஏன்னா நான் எல்லாத்தையும் நான் முதல்ல கொடுக்க மாட்டேன், எதையும் கொடுக்க மாட்டேன். அப்படி கொடுத்தால் கூட என்கிட்ட இந்த தொப்பி மிச்சம் இருக்கும் அப்படிதான் சொல்லலாம். தொப்பி மிச்சம் இருக்குன்னா என்ன அர்த்தம்? இந்த ஆளு எல்லாத்தையும் கொடுத்துனா அவன் கூட தொப்பி கூட அவனுக்கு கிடையாது, இவன்கிட்ட நீ ஏன்டா வேலைக்கு சேர்றேங்கிற மாதிரி அப்படிதான் ஃபூல் பேசுறான். இதெல்லாம் ராஜாவுக்கு ஃபூலை சிரிச்சுக்கிட்ட. இப்போ ராஜாவுக்கு சிரிப்பு வருது. என்னடா பேசுற ஃபூல் கிட்ட, என்னடா பேசுற அப்படிங்கிறாரு. உடனே அவன், நான் உங்களுக்கு டீச் பண்ணட்டுமா ஃபூல்? நான் ஐ டீச் யூ இன் வேர்ட்ஸ், நான் வார்த்தைகள்னால உங்களுக்கு டீச் பண்றேன் அப்படின்ட்டு இப்போ சொல்றான். இவன் என்ன சொல்றான்னா, இது எல்லாம் நமக்கு ஆத்தி சூட்டியில் அப்பவே சொல்லிட்டு போயிட்டாங்க, அதைத்தான் சொன்னான். ஆச்சரியமா இருக்கும், எப்படி சொல்றாங்க. நீங்க எப்பொழுதுமே ஷோ லெஸ் தேன் வாட் யூ ஹேவ். உங்க கையில என்ன இருக்கோ, இப்போ என் பாக்கெட்ல 1000 ரூபா இருக்குன்னு வச்சுங்களேன், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் இருக்கும்போது 500 ரூபா பணம் வச்சிருக்கேன்டா அப்படிதான் சொல்லணும். ஏன்னா நீ 1000 ரூபா இருக்குன்னு வச்சுங்க, 2000 ரூபா செலவு வச்சிருவானுங்க. 500 ரூபா கையில் வச்சிருந்தீங்கன்னு வச்சுங்க, 800 ரூபா செலவழிச்சாலும் மேனேஜ் பண்ணலாம். அதனால ஷோ லெஸ் தேன் வாட் யூ ஹேவ். lend less than what you possess. உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை விட குறைவாக கடன் கொடுங்க. வட்டி கிடைக்குது அப்படின்ட்டு எல்லாத்தையும் இதையும் ஆண்ட கொடுத்துறாதீங்க. ஏன்னா நாளைக்கு நமக்கு ஒரு தேவை வரும், அப்போ ஒன்றும் இருக்காது. ரைட் மோர் தேன் யூ வாக்.
உன்னால எவ்வளவு நடக்க முடியுமோ அதை விட அதிகமாக நீ சவாரி செய். அதுக்கப்புறம் பந்தயம் கட்டுறேன்னு வச்சுக்க, நிச்சயமா இது நமக்கு ஜெயிக்கும் அப்படின்னு தெரியுது. தெரிஞ்சாலும் இருக்கிறத விட குறைவாக பந்தயம் கட்டு. ஜெயிக்கிறது வின்னிங் சட்டன்னு தெரிஞ்சிச்சுனாலும் நீ என்ன பண்ணணும், பந்தயம் கட்டும் போது எல்லாத்தையும் கட்டக்கூடாது. டேய் ஜெயிக்க போகுது, 100 1 வச்சா 2, 5 வச்சா 10, 100 வச்சா 200ன்னு சொல்லி விளையாடுவாங்க. கேம்லாம் தெரியுது டெஃபினட் அவன் ஜெயிக்க போகிறான். அப்போ என்கிட்ட வந்து 10,000 ரூபா இருக்குது, எல்லா 10,000த்தையும் கொண்டு வந்து அப்படி போட்டு 20,000 வரப்போகுதுன்னு செய்யாத. ஸோ ஸ்டேக் த சம் லெஸ் தேன் யூ ஹேவ். உன் கையில் எவ்வளவு இருக்கோ அதை விட குறைவான அளவுக்கு நீ அங்கே பண்ணு. அப்புறம் டோன்ட் பிலீவ் வாட் யூ ஹேர். நீ என்ன கேட்குறியோ அதை முழுசும் நம்பாத. காதால கேட்கறத முழுசும் நம்பாத. அதான் கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதுவே மெயின்னு சொன்னாங்களே, அதை தான் சொல்றான். ஸோ டோன்ட் பிலீவ் வாட் யூ ஹேர். நீ என்ன கேட்குறியோ அதை நீ அப்படியே பண்ணாத அப்படின்ட்டு அப்படின்னோடனே பிட்டர் ஃபூல்றாங்க அப்படின்னு சொல்றான். சொன்னே ராஜா கேட்குறார், ஏன்னா ஃபூலுக்கு மாத்திரம் அந்த லைசன்ஸ் இருக்கு. பிட்டர் ஃபூல் ஆயின அப்படின்னு, நான் பிட்டர் ஃபூலா அப்படின்னா ஸ்வீட் ஃபூல் யாரு அப்படின்னு சொல்லிட்டு, பிட்டர் ஃபூல் யாரு, ஸ்வீட் ஃபூல்னு நான் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்றான். நான் எனக்கு பிள்ளைங்க இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நான் எல்லாத்தையும் கொடுக்க மாட்டேன். நான் கொஞ்சம் லேண்டு வச்சிருப்பேன். அப்போ என்கிட்ட ரிமைனிங் லேண்டு கொஞ்சம் இருக்கும். அப்போ நான் ஸ்வீட் ஃபூல். அப்போ யார் பிட்டர் ஃபூல்? யார் பிட்டர் ஃபூல்? த கிங் இஸ் த பிட்டர் ஃபூல் அப்படி சொன்னோம். அப்படின்னு சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு அளவுக்கு மீறி போற ராஜா அவனை ஒன்றும் சொல்ல மாட்டார். டேய் நீ அளவுக்கு மீறி போற அப்படின்றாரு. எங்க அளவுக்கு மீறி போற? இப்போ வச்சுங்க, எனக்கு ஒரு டைட்டில் இருக்கு, உங்களுக்கு என்ன டைட்டில் கேட்குறான். எனக்கு வந்து நான் ஒரு ஃபூல், ஐ ஹாவ் அ டைட்டில். டு யூ ஹாவ் எனி டைட்டில்? பிகாஸ் யூ ஆர் நாட் அ கிங் நவ். அதனால தான் ஆஸ்வால்டுங்கிறவன் அதை தான் சொல்லிட்டு போயிட்டான். நீங்கள் யாரு? எங்கள் எஜமானியமான பாண்டு போயிட்டாங்களே, நீங்கள் யாரு? ஐ ஹாவ் அ டைட்டில் பை நேம், கால் மீ ஃபூல். நீங்கள் என்ன ஃபூல்னு கூப்பிட முடியும், ஆனால் வாட் இஸ் யுவர் டைட்டில்? உங்கள் டைட்டில் என்னன்னு சொல்லுங்க அப்படின்னா. அப்படி ராஜா சிரிச்சுக்கிட்டே வேடிக்கை பார்க்குறாரு. அண்ட் அங்கிள் என்ன வேணும்னே கூப்பிடுவான். அங்கிள் எனக்கு ஒரு எக்கு கொடுங்க அப்படின்னா. எதுக்குல எக்கு கொடுங்க? நான் எக்கு கொடுத்து அதில் வந்து அந்த எக்கை நான் நடுவில் கட் பண்ணி உள்ள இருக்கதான் எடுத்துட்டு 2 க்ரௌன் செய்கிறேன், உங்களுக்கு தரேங்க. எதுக்கு? சூட்டிங்க. எனக்கு யூ டோன்ட் ஹேவ் அ க்ரௌன் அட் ஆல். உங்கள்கிட்ட ஒரு க்ரௌன் கூட கிடையாது. அது அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுற மாதிரி இந்த ஃபூல் சொல்கிறான். ஒரு எக்கு கொடுங்க, அதை நான் கட் பண்ணுறேன், கட் பண்ணி உள்ளே இருக்கலாம் எடுத்துருவோம். அப்போ இந்த அரை முட்டையினுடைய ஓடு வந்து ஒரு தலையில் வச்சுக்கிற மாதிரி தானே இருக்கான். ஸோ ஐ கிவ் யூ 2 crowns அப்படிங்கிறான். ராஜாவுக்கு அடி இருக்கு. டே ஒரு பாட்டு பாடுறான் அப்படிங்கிறான். நீ ஏதாவது பண்ண அப்படி உடனே பாடுறான். ஏன்னா ராஜாவுக்கு தெரியுது, ராஜா அப்படி மனசுல பாடுறான். பண்ணிட்டு கேட்குறான், கிங் நீங்க எப்படி பொய் சொல்றது எனக்கு கற்றுக் கொடுங்க அப்படிங்கிறான். அவன் பாடுறான். பாடுறதுமே இதே மாதிரி ராஜாவை கொஞ்சம் சொல்ற மாதிரி தான் இருக்கு. சொன்ன உடனே டேய் அப்படிங்கிறாரு. இல்லை எனக்கு என்ன என் மனசுல இருக்கோ நான் பேச வேண்டியது இருக்கு, அதனால டீச் மீ ஹவு டு டெல் எ லை. ஒரு பொய் எப்படி சொல்றதுன்னு எனக்கு நீங்க சொல்லிக் கொடுங்க அப்படின்னு. டேய் பொய் சொன்னா ஐ விப் யூ. விப்னா சாட்டையால் அடிக்கிறது. ஆமா, பொய் சொன்னா நீங்க அடிப்பீங்க, உண்மை சொன்னா உங்க டாக்டர் அடிக்கும். கான்வெளி. நான் ஏதோ உண்மை பேசுறேன்னு வச்சுங்க, அந்த அம்மாவுக்கு பிடிக்காது, அது அடிக்கும். பொய் சொன்னா உங்களுக்கு பிடிக்காது, நீங்க அடிக்கிறீங்க. அடிக்குமா? இப்படி அடிக்கும்போது இப்போ கார்னரில் வரான்.
கார்னரில் உள்ள வர்றான். கார்னரில் உள்ள வரும்போது அவளுடைய முகம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஃப்ரௌனிங்காக இருக்கு. அந்த ஃப்ரௌனிங் அப்படியே முகத்தில் ஒரு கட்டுன்னு இருக்கு. அப்படி வர்றான். வந்த உடனே இப்போ கிங்கனுடைய பேச்சு கொஞ்சம் மாறுது. என்னம்மா கொஞ்ச நாளாவே உன் முகம் ஒரு மாதிரி கடுகடுன்னு இருக்கே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நேரடியாக கேட்க வேண்டியதானே, என்னம்மா அப்படின்னு கேட்க வேண்டியதானே. ஏன்னா இப்போ கிங், ஏன்னா கிங்கிட்ட ஒன்றும் இல்லை, கார்னரில்கிட்ட இனிமேல் அப்படி தான் பேச வேண்டியது இருக்க. ஒரு மாதிரி ஏன் நீ கொஞ்சம் ஒரு மாதிரி கடுகடுன்னே உன் முகம் இருக்குது கொஞ்ச நாளா அப்படின்னா, ஐ ஃபூல், யூ பாதர் அபவுட் த ஃப்ரௌனிங் ஆஃப் யுவர் டாட்டர். உன் பொண்ணு மூஞ்சி கடுகடுங்க இருக்கிறத பற்றி நீ ரொம்ப கவலைப்படுறியா நீ அப்படின்ட்டு, யூ ஹவ் பிகம் எ சைஃபர் வித்தவுட் எனி நம்பர் டு பிளேஸ் பிஃபோர் தான். அந்த சைஃபர்னுடைய வேல்யூவை ஆட் பண்ணுற நம்பரே கிடையாது. யூ ஆர் எ சைஃபர் அப்படின்னு சொல்லிட்டு, யூ டோன்ட் ஹாவ் அன் என்டைட்டினா உனக்குன்னு ஒரு இது இருக்கணும்ல, ஒரு ராஜா அப்படின்னாக்கா ஒரு ராஜாவுக்குரிய ஒன்று இருக்கணும்ல. நீ ராஜாங்கிறது ஒன்றும் இல்லையே. ஸோ யூ டோன்ட் ஹாவ் எனி என்டைட்டி. யூ ஆர் பிகம் எ சைஃபர் வித்தவுட் ஆடிங் எனி வேல்யூ டு இட் அப்படிங்கிறோம். வேல்யூ ஆட் பண்ண முடியாத வெறும் சைஃபர் அப்படின்னு ஃபூல் வந்து சொல்லிட்டு, அப்படி இருக்கிற நீ உன் டாக்டர் வந்து மூஞ்சி மூணு இருக்குங்கிறத பற்றி இப்போ நீ ரொம்ப கவலைப்படுறியா அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னு சொல்லும்போது கார்னரில் வந்து அப்படி ஒரு லுக் விடுறான் ஃபூலை. ஏன்னா ஃபூல் வந்து சொன்னான், உனக்கு தான் என்டைட்டியே கிடையாதுன்னு சொன்னோடனே சரி ஒரு மாதிரி பேசுகிறான்டான்ட்டு கார்னரில் இப்படி லுக்கு விடுறான். லுக்கு விட்டவுடனே அவன் சொல்லிட்டான், எனக்கு புரியுது கார்னரில் கிட்டையான் ஃபூல், ஓகே புரியுது, ஐ வில் பிகம் சைலண்ட், நான் சைலண்ட் ஆகிடுறேன். ஆனால் இவரோட நிலையை பார்த்தீங்களா, he has become a pod with no peace in it. ஒரு பாடுன்னா இந்த பீன்ஸு, அவரைக்காய் பீன்ஸ்லாம் இருக்குது பாருங்கள், பச்சை பட்டாணி. இந்த பச்சை பட்டாணியை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே இருக்கக்கூடிய பட்டாணியை வெளியில் எடுத்தால் வெளியில் இருக்க தோல் இருக்குது பாருங்க, அதுக்கு தான் பாடுன்னு பேர், பிஓடி பாடு. He has become a pod without any peace in it. உள்ளுக்குள்ள பீஸ், பட்டாணி இல்லாத வெறும் தோல் ராஜா சொல்லுவான் அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே கார்னரிலுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. நாட் ஓன்லி ஒரு ஃபூல், உங்க ஃபூல் எப்படி பேசுறான் பாருங்க. நாட் ஓன்லி ஒரு உங்க ஃபூல் மாத்திரம் இல்லை, நீங்க வச்சிருக்கீங்களா ஆளுங்க, அவங்களும் அப்படித்தான், எப்ப பார்த்தாலும் ஒரே சண்டை போட்டு கலாட்டா பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இவ்வளவு பேரை நீங்க அழைச்சிட்டு வந்திருக்கீங்க, ஏன்னா சண்டை போட்டு கலாட்டா பண்ணிக்கிட்டே உட்காந்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டு கலாட்டா பண்றான். இந்த அரண்மனைக்குன்னு, இந்த இடத்துக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு, ஒரு எட்டிக்வெட் மேனர்ஸ் இருக்கு, எதையுமே ஃபாலோ பண்ணாம உங்க ஆளுங்க பூரா இப்படி பண்றான். இனிமே அவங்க இந்த மாதிரி பண்ணாக்கா அவங்களுடைய பிஹேவியரை செக் பண்றது, நான் வந்து அதை தடுத்து நிறுத்துற மாதிரி ஆயிடும், அவங்க மேல ஒரு டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுப்பேன். அப்படி எடுத்தேன்னா அது உங்களை பாதிக்கும். நீங்க வந்து என்னடா, என் கூட நான் ஒரு 10 பேரை அழைச்சிட்டு வரேன், நான் எங்க வீட்டுக்கு ஒரு 10 பேரை அழைச்சிட்டு வரேன், நீங்க அந்த 10 பேர் மேல நீங்க ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்க, அப்போ அது என்ன இன்சல்ட் பண்ற மாதிரி தானே. அதுதான் சொல்றேன், உங்க ஆளுங்களாம் இப்படி சரியில்லை பாருங்க, உங்க கண் முன்னாடி இந்த ஃபூல் எப்படி பேசுறான் பாருங்க. இதே மாதிரி தான் மற்ற ஆட்களும் எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு ஒரே கலாட்டா பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த அரண்மனைக்குன்னு ஒரு பழக்கம் இருக்கு, அது எதையுமே அவங்க பின்பற்றதில்லை, அவங்க இஷ்டத்துக்கு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்படியெல்லாம் பண்ணினாங்கன்னா அவங்க செய்யறத நான் தடுக்கிற மாதிரி ஆயிடும், அவங்க மேல ஒரு டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி இருக்கும். அது எடுத்து அது உங்களை பாதிக்கும். அப்புறம் எனக்கு அவமானமா போச்சு, நீங்க என்கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு நேரடியாவே ராஜா கிட்ட சொல்றான். சொன்னோடனே ஃபூல் சொல்றான், யுவர் டாட்டர் ஹஸ் பிகம் யுவர் மதர் அப்படின்ட்டான். பாத்தீங்களா, உங்க மக உங்களுக்கு அம்மா ஆயிட்டான். ஏன்னா மகள் சொன்னதை கேட்பாங்க, அம்மா சொன்னதை நாம கேட்கணும். இப்போ யுவர் டாட்டர் ஹஸ் பிகம் யுவர் மதர் அப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டான் ஃபூல். உங்க டாட்டர் உங்களுக்கு மதர் ஆயிட்டாங்களே அப்படின்ட்டான். அப்படின்ட்டு, தெரியுமா உங்களுக்கு, இந்த குக்கு பேர்டு இருக்கு பாருங்க, அது இந்த ஸ்மால் பேர்டுக்கு கொண்டு வந்து ஊட்டும். இந்த ஸ்மால் பேர்டு என்ன பண்ணுன்னா குக்கு பேர்டுனுடைய தலையில கடிக்கும்.
அப்படின்ட்டான். எல்லாத்தையும் சொல்லும். அப்படி சொன்ன உடனே அப்படியே லியருக்கு யாரையாவது நான் யாருன்னு யாராவது எனக்கு சொல்லுங்களேன்றாரு. அதாவது இப்பதான் நீங்க பார்க்கணும், இப்போ அவருக்கு அப்படியே கொஞ்சம் மனநிலை சரியில்லாம மாறுது. டஸ் எனிபடி நோ மீ? யாருக்காவது நான் யாருன்னு தெரியுமா? டஸ் எனிபடி நோ மீ? டஸ் எனிபடி நோ மீ? நான் யாருன்னு தெரியுமா? நான் எப்படி நடந்துட்டு இருப்பேன், எப்படிப்பட்ட ஆள் நான்? யாராவது என்ன இந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்குறேன். இந்த மாதிரி நான் ராஜாவா இருக்கும்போது நான் எப்படி இருந்திருக்கேன், எப்படி என்னுடைய நடை அப்படி இருக்கும். ஆனா இப்போ இப்படி இருக்கேன், நான் யார்? டஸ் எனிபடி நோ மீ? யாருக்காவது நான் யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ என் ஃபுல் டக்குன்னு உள்ள வந்து எனக்கு தெரியும், நீங்க லியர் ஷேடோ தான், லியர்னுடைய நிழல் நீங்க. லியர்ஸ் ஷேடோ. லியர்ஸ் ஷேடோ. ஆமா, யூ ஹவ் பிகம் an obedient father. நீங்க ஒரு கீழ்ப்படிதல் உள்ள அப்பா. ஃபுல் நீங்கள் ஒரு கீழ்ப்படிதல் உள்ள அப்பா அப்படின்னா உடனே காலர்களுக்கு ரொம்ப கோபம் வருது. இன்னும் அந்த ஃபூல் வந்து கொஞ்சம் ஏற்றி விட்டுக்கிட்டே இருக்கான் அப்படின்ட்டு. பாருங்க, எனக்கு நான் ரொம்ப கோபத்தில் இருக்கேன், நீங்க ரொம்ப வயசானவர், யூ பிகம் ஓல்டு, வெனரபிள், மரியாதைக்குரிய வயசானவர். என்ன, யூ மஸ்ட் பி வைஸ், நீங்க கொஞ்சம் புத்திசாலியா இருக்கணும். அப்போ அப்பா புத்திசாலியா இல்லையா? எல்லா சொத்தையும் உனக்கு எழுதி கொடுத்தாருல, அப்போ வயசு, இப்போ வயசு இல்லையா? யூ மஸ்ட் பி வைஸ். உங்களுக்கு வயசாயிடுச்சு, நீங்க வந்து மரியாதைக்குரிய வயசானவர், நீங்க கொஞ்சம் புத்திசாலியா இருக்கணும். நீங்க பாருங்க, உங்க ஆட்கள் எல்லாம் ஒரே தகராறு பிடிச்சவனா இருக்கான், ஆடாசியஸ், எப்ப பார்த்தாலும் ஒரே சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கான், டிஸ்ஆர்டர்லி, ஒரு ஒழுங்கற்று இருக்காங்க, இல் மேனர்ஸ், ஒரு மேனர்ஸ் அவனுக்கு கிடையாது, ரியாச்சுவஸ், கலகம் பிடிச்சவங்களா இருக்காங்க, இப்படிலாம் இருக்காங்க. அவங்களெல்லாம் நீங்க கேட்கணும். திஸ் பேலஸ் have become an inn. இது வந்து ஒரு சத்திரம் மாதிரி ஆயிடுச்சு. வர்றவன் முறைலாம் தங்கிட்டு போ, ஒரு சத்திரம் மாதிரி ஆயிடுச்சு. டேவன், டேவன் அப்படின்னா சாராய கடை, ஒரு சாராய கடை மாதிரி. அதையும் தாண்டி போறா பிராத்தல் ஹவுஸ் மாதிரி இருக்குண்ணா, ஒரு பிராத்தல் ஹவுஸ் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல. இன் டேவன், என்ன செய்யறதுன்னே தெரியல அப்படின்னா. இப்படி சொன்ன உடனே ராஜாவுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. ஒண்ணுமே பதில் சொல்ல. டக்குன்னு தான் ஆட்களை கூப்பிடுற, டே சேட்டில் மை ஹார்சஸ், என்னுடைய குதிரைகள் எல்லாம் சேனத்தை கூட்டு அப்படின்னா. அப்படின்னு சொல்லிட்டு, என்ன நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், உங்க ஆட்கள் என்னுடைய வேலைக்காரனா அடிக்கிறான் என்னமோ, ஆனா என் ஆட்கள் எவ்வளவு, அதாவது கானரில் சொல்றா, என் ஆட்களை பூரா உங்க ஆளுங்க அடிக்கிறான், என் ஆட்கள் எவ்வளவு சுப்பீரியர் தெரியுமா, எவ்வளவு சுப்பீரியரான ஆட்களை நான் வச்சிருக்கேன் தெரியுமா, இவனெல்லாம் உங்க ஆட்கள் வந்து அடிக்கிறானே அப்படின்னு சொல்றான். அப்படி சொல்லும்போது இப்ப அல்பேனி உள்ள வரான். அல்பேனி இப்பதான் வராரு, கார்னர் ஹஸ்பண்ட் வராரு. வாட் இஸ் திஸ்? அப்போ லியர் சொல்றாரு, ப்ரிப்பேர் மை ஹார்சஸ், என் குதிரைகளை தயார் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. சொன்னா அல்பேனி, சார் என்ன என்னாச்சு, என்னம்மா என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு கேட்கிறாரு. அப்படி கேட்கும்போது லியர் சொல்றாரு, மார்பிள் பிரஸ்டட் டெவில். மார்பிள் பிரஸ்டட், மார்பிள் அப்படின்னா சலவைக்கல், சலவைக்கல்லினால் செய்யப்பட்ட இதயத்தை கொண்டவள் நீ, எ சீ மான்ஸ்டர், டெவில், சீ மான்ஸ்டர், கடல்ல இருக்கிற பூதம். உனக்கு இதயமே கிடையாது, உன் இதயம் வந்து சலவைக்கல்லினால், அழகான சலவைக்கல்லினால், கல்லு தானே அது, நீ அது அழகா இருந்தானே எப்படி இருந்தானே, சலவைக்கல்லினால் செய்யப்பட்ட மார்பிள் பிரஸ்டட் உமன் நீ, எ சீ மான்ஸ்டர், எ டெவில் அப்படின்னு அடிக்கிறார். அடிச்ச உடனே அல்பேனி வந்து, சார் சார் ஐ பெக் யூ, வாட் ஹேப்பன் அப்படிங்கிறாரு. உடனே லியர், நைட்ஸ், இப்ப சொல்றாரு லியர், வா, என் நைட்ஸ் வந்து எப்படிப்பட்ட ஆட்கள் தெரியுமா, என்னுடைய அரசாங்கத்திலிருந்தே நான் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்கள், they are all talented people, அவ்வளவு ஒரு டேலண்டடான ஆட்களை நான் கொண்டு வந்திருக்கேன். நீ அவனை பார்த்து இப்படி சொல்றியா, நீ
they are all very talented, efficient. அவன் என்ன நடந்தாலும் எனக்காக எதையும் செய்யக்கூடியவனா நான் கொண்டு வந்து வச்சிருக்கேன், அவங்கள பார்த்து நீ இப்படி சொல்றியா நீ அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் முதல்ல சொல்றாரு, ஓ கார்டிலியா. ரெண்டாவது கார்டிலியாவுக்கு தீமை விளைத்து விட்டோ அப்படிங்கிறத அப்படியே சொல்லிட்டு, ஓ கார்டிலியா அப்படின்ட்டு, ஓ லியர் 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 அப்படின்னு எப்படி தலையில் அடிச்சுக்கிறார். தலையில் அடிச்சுக்கிட்டு கெண்ட்டை கூப்பிட்டு, கோ கால் ஆல், எல்லாத்தையும் கூப்பிடு அப்படின்னு கெண்ட்டும் போயிடுறாரு. கெண்ட் நைட்டு எல்லாரும் போயிடுறாங்க. கோ கோ கால் ஆல், எல்லாத்தையும் கூப்பிடு, நம்ம போகணும் சீக்கிரம் அப்படிங்கிறார். அப்படின்னா எல்லாரும் போயிடுறாங்க. இப்போ லியர், அல்பேனி, கார்னரில் இருக்கா. இப்போ சாபம் விடுறாரு, நான் அவனை சபிக்கிறேன், ஐ கர்ஸ் யூ, யுவர் womb, உன்னுடைய கரு ட்ரை ஆயிடும், அதுல வந்து ஒரு குழந்தைய தங்காது. அப்படி உனக்கு ஒரு குழந்தை பிறந்தா அந்த குழந்தை உன்னை பெரிய ஆளாகி உன்னை வந்து இழிவுபடுத்தும், அவமானப்படுத்தும், அதுதான் உனக்காகும் அப்படின்னு சொல்லிட்டு சாபம் விட்டுட்டு டக்குன்னு அவர் போறாரு. அவர் போன உடனே அல்பேனி சார் சார் அப்படின்றாரு. உடனே கார்னரி, இந்த பாருங்க அவர் போறாதுங்க, அதெல்லாம் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, டோன்ட் பாதர். அப்போ போறாரு, டோன்ட் பாதர் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேசுறாரு. இதெல்லாம் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, சீரியஸாக எடுத்துக்காதீங்க, போனா போட்டோம் அப்படிங்கிறாரு. உடனே திரும்பவும் லியர் உள்ள வராரு. என்ன என் ஆட்கள் ரொம்ப பேரை நீ வெளியே அனுப்பிச்சிட்டியா நீ ஆல்ரெடி? மை டியர்ஸ், என் கண்ணில் வர்ற கண்ணீர் உன்னை அழிச்சிடும் அப்படின்ட்டு, இது அப்பா உன்னுடைய சாபம் அப்படின்னு சாபம் விட்டுட்டு இப்போ மறுபடியும் வெளியே, அதாவது வெளியில போய் பார்க்குறாரு, ஆட்களே காணோம். எல்லாத்தையும் இந்த அம்மா ஏற்கனவே முக்கால்வாசி பேர் வெளியே அனுப்பிச்சிருச்சு. இப்போ வெளியில் கொஞ்சோண்டு தான் இருக்கான். எங்கடா கொஞ்சோண்டு, அதான் உள்ள நடந்திருக்கு, எங்கடா காணோம் அப்படின்ட்டு இப்போ மறுபடியும் உள்ள நுழையுது. ஏற்கனவே ஆட்கள்லாம் பெரும்போது நீ வெளியே அனுப்பிச்சிட்ட போல இருக்கு சனியனே அப்படின்னு அழுகிறார். அழுதுட்டு என் கண்ணீர் உன்னை சும்மா விடாது, எல்லாம் இது என் சாபம், இது அப்பா உன்னுடைய சாபம் அப்படின்னு இப்போ வெளியில போறாரு. உடனே கார்னரில் பாரு, அல்பேனி கிட்ட சொல்ல, இப்போ எல்லாம் போயாச்சு, கார்னரில் அல்பேனி தான் பாரு, ஒரு அப்பா மாதிரியா பேசுறாரு, எப்படி பேசுறாரு பாரு அப்படின்னு சொல்றாரு. உடனே அல்பேனி, இல்ல நீ என்ன இருந்தாலும் ஐ பைட் டு யுவர் ஃபால்ட்ஸ், நீ என்ன தப்பு பண்ணி இருந்தாலும் அந்த தப்புக்கு நான் கட்டுப்பட்டு தான் இருப்பேன் அப்படின்ட்டான். பார், இந்த விஷயத்துக்குள்ள நீங்க தலையிடாதீங்க, அல்பேனி கிட்ட சொல்றாரு. டோன்ட் என்டர் இன்டு திஸ், இந்த விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க, நீங்க பாட்டு உங்க வேலையை பாருங்க அப்படின்ட்டு. இப்ப கார்னரில் அல்பேனி கிட்ட சொல்றாரு, கிவ் ஹிம் குட் அட்வைஸ். அவர்ல வந்து அட்வைஸ் பண்ணணும். 100 வீரர்கள் எல்லாம் ஆயுதம் தாங்கி 100 வீரர்கள் அவருக்கு எதுக்கு? வயசான காலத்துல என் வீட்டுல கொஞ்ச நாள் இருந்துட்டு, தங்கச்சி வீட்டுல கொஞ்ச நாள் இருந்துட்டு அப்படி இருந்துட்டு போக வேண்டியதான். 100 வீரர்கள் வச்சுட்டு எதுக்காக இப்படி ஒரு ஆர்ம்டு ஃபோர்ஸ் வச்சுக்கிறாரு இந்த ஓல்டு ஏஜ்ல? இது தேவையா? இதை நீங்க அவர்கிட்ட பேசுங்க. எதையும் நீங்க நடந்துக்கிறத நீங்க வேடிக்கை மாத்திரம் பாருங்க, நீங்க எதையுமே பண்ணக்கூடாது அப்படின்றாரு. அப்படின்னோடனே அல்பேனிக்கு ஒரு சின்ன டவுட் வருது. இல்ல நாம ரொம்ப அதிகமா நம்ம போய்கிட்டு இருக்கோமோ, அது ஒரு அளவுக்கு. ஏன்னா என்ன இருந்தாலும் இன்னும் அவன் கிங் கொடுத்துனான், ராஜ்யத்தான் கொடுத்தாலும் அவனுக்கு சப்போர்ட் பண்ண ரொம்ப பேர் பண்ணல. வி கோ டூ ஃபார், நம்ம ரொம்ப அதிகமா போறோமோன்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறா. உடனே அவ, அதெல்லாம் நீங்க நினைக்காதீங்க, எனக்கு வந்து ஒரு டெரர்லயே வாழ்ந்துகிட்டு இருக்கிறத நான் விரும்புறதில்ல. அதாவது ஒரு பயத்திலேயே நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறது எனக்கு பிடிக்காது. அதனால அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்து அதை எப்படி சமாளிக்கணும்னு நான் ஏற்கனவே பிளான் பண்ணி நான் செக் பண்ணிக்குவேன். அதை நான் செக் பண்ணிட்டேன், நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், நீங்க அவங்க வேலையை பாருங்க அப்படிங்கிறான். அப்படி பேசிட்டு இருக்கும்போது ஆஸ்வால்டு உள்ள வராரு. ஆஸ்வால்டு வரான். ஆஸ்வால்டு, நான் சொன்ன மாதிரி லெட்டர்லாம் ரெடி பண்ணிட்டியா? எஸ் மை மேடம், ஐ எம் ரெடி. நீ லெட்டர்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டல, ரெடி அப்படின்னு சொன்னாங்க. ரெடினோடனே சரி நீ இதை எடுத்துட்டு சீக்கிரம் கொண்டு போய் இந்த லெட்டரை என் தங்கச்சிகிட்ட கொண்டு போய் கொடுத்துரு. ஆனால் உன் கூட சில ஆட்களே அழைச்சிக்க, இந்த லெட்டரை கொண்டு போய் என் தங்கச்சிகிட்ட கொடுத்துரு, ரீகன் கிட்ட கொண்டு போய் கொடுத்துரு. ஆனால் நீ எவ்வளோ வேகமாக போகணுமோ அவ்வளோ வேகமாக போகணும். எங்கள் அப்பா அந்த டீம் போகிறதுக்கு முன்னாடியே நீ போகணும், இந்த விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சாகணும். நீ போ சீக்கிரம் எடுத்துகிட்டு போ, டெலிவர் பண்ண சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஆஸ்வால்டு போயிடுறான். சொன்ன உடனே
தன்னுடைய ஹஸ்பண்ட் அல்பேனி கிட்ட சொல்றாரு, நீங்க ஒரு மாதிரி ஒரு மில்கி ஜென்டில்மேன், நீங்க ஒரு மில்கி, அதாவது ஒரு பால் வடிஞ்ச முகம் இருக்குது, அது மாதிரி ஆளியா நீ. அதனால யூ கேனாட் ப்ரொடியூஸ் எனிதிங் ஒர்த்ஃபுல். உன்னாலாம் வந்து ஒரு ஒர்த்ஃபுல்லான விஷயத்தை ப்ரொடியூஸ் பண்ணவே முடியாது. அதனால எந்த விஷயத்துலையும் நீங்க தலையிடாதீங்க, நீங்க சும்மா நின்று வேடிக்கை மாத்திரம் பாருங்க, எதையும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாரு. இதோட இந்த சீன் முடியுது. இது கொஞ்சம் லென்த்தி சீன் தான். தென் த லாஸ்ட், அதாவது இந்த ஆக்டினுடைய கடைசி 5th சீன். இந்த சீன்ல இப்போ இவங்க ஒரு லெட்டர் அனுப்பின மாதிரி இதுவும் ஒரு சின்ன சீன் தான், சும்மா 2 நிமிஷத்துலேயே முடிஞ்சிடும். லியர் கென்ட் கிட்ட பார்க்குறாரு. கென்ட்டை பார்த்துட்டு, கென்ட்டுமே அவருக்கு தெரியாது, ஒரு வேலைக்காரன், வா இந்த லெட்டரை கொண்டு போய் நீ என்னுடைய மகள் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த லெட்டரை கொண்டு போய் கொடு, நீ வேற எதுவுமே பேச வேண்டாம், என்னுடைய மகள் இந்த லெட்டரை பார்த்துட்டு ஏதாவது கேட்கணும்னு தோணி கேட்டா அந்த கேள்விக்கு மாத்திரம் நீ வந்து பதில் சொன்னா போதும், வேற நீ பதில் சொல்லக்கூடாது. ஆனா யுவர் ஸ்பீட் மஸ்ட் பி வெரி அர்ஜென்ட். நீ இந்த விஷயத்த ரொம்ப யூ மஸ்ட் பி கீன் ஆன் யுவர் ஸ்பீட் அப்படின்னு சொல்லி இந்த இதை எடுத்துட்டு போய் டாக்டர்கிட்ட கொடுன்னு சொன்னாரு. உடனே போயிடும். பொண்ணு ஃபூல், ஐ ப்ரே டு பி சியர்ஃபுல். நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, யூ ஷோ தட் யூ டோன்ட் ஹேவ் விட். உனக்கு புத்திசாலித்தனமே இல்லையா, உங்களுக்கு புத்திசாலித்தனமே இல்லையான்னு கேட்கலாம். அதாவது இதுக்குள்ள ஒரு விஷயம் இருக்கு. ஐ ப்ரே டு பி சியர்ஃபுல், நீங்க சந்தோஷமா இருங்க, ஏங்க உங்களுக்கு புத்தியே இருக்காதா அப்படின்னு கேட்கலாம். ஃபூலுக்கு மட்டும்தான் அது இருக்கு. சியர்ஃபுல்லா இருக்கணும்னா புத்திசாலியா இருக்கக்கூடாது. இது நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். when you want to be cheerful you should not be wise. ஒரு இடத்த நீங்க வைஸா நீங்க பிஹேவ் பண்ணீங்கன்னு வச்சுக்கலாம், அப்போ உங்களுக்கு சியர்ஃபுல்னஸ் இருக்கவே இருக்காது. ஃபூலிஷா இருந்தீங்கன்னா தான் சியர்ஃபுல்லா இருக்க முடியும். நீங்க உங்க வாழ்க்கையில் நீங்க பாத்துங்க, நான் ரொம்ப புத்திசாலியா இருந்து நான் யாரு, என்ன, என்னுடைய நிலைமை என்ன, என் பொசிஷன் என்ன, என் ஸ்டேட்டஸ் என்ன, இதெல்லாம் நான் வைஸா இருந்து யோசிச்சேன்னு வச்சுங்களேன், என்னால் யாரு கூடயும் பேச முடியாது, பழக முடியாது, எதுவுமே பண்ணவே முடியாது. ஐ கேனாட் பி ஹாப்பி. அதுதான் இதுக்குள்ள நீங்க இருக்கிற விஷயம். ஆனா அவன் சொல்ற விஷயம் வேற. நீங்க சியர்ஃபுல்லா இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிட்டேன், பட் யூ டோன்ட் பி வைஸ் அட் ஆல் அப்படின்னா, ஏன்டா அப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்கிறாரு. ஏங்க நீங்க வந்து உங்களுடைய இன்னொரு டாக்டரை வந்து உங்களை ரொம்ப அஃபெக்ஷனேட்டா ரிசீவ் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்களா? என்னன்னா ஏன் செய்ய மாட்டாளா? 2 பேரும் சேம், இது கூட உங்களுக்கு புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு, why the nose is at the center of between the eyes ஒரு கேள்விங்க. கண்களுக்கு நடுவில் ஏன் ஒரு நோஸ் இருக்கு? நோஸ் ஒண்ணு கிங்க, 2 டாட்டர் சேம் ப்ராடக்ட், அப்படிதான் போகும். இது எப்படி இருக்கும், அதை அப்படிதான் பிஹேவ் பண்ணும் அப்படிங்க. என்னன்னு, ஐ வாஸ் அன்ஜஸ்ட் டு ஹர். கார்டிலியாவுக்கு மறுபடியும் நினைக்கிறார் 3வது தடவை. இனிமே கார்டிலியா பத்தி நிறைய நினைப்பார். ஐ வாஸ் அன்ஜஸ்ட் டு ஹர். ஏன்னா 2 பேரும் இப்படி போயிட்டாங்க. நான் இவனுக்கும் புரியுது, 2வது டாக்டர் இவன் பிரச்சனை சொல்லிட்டான், நான் கார்டிலியா கிட்ட நல்லா நடந்துக்கல, ஐ வாஸ் அன்ஜஸ்ட் டு ஹர் அப்படின்னு கார்டிலியா பத்தி சொன்னாரு. உடனே இவன் கேட்கான், ஆயிஸ்டருக்கு ஏன் ஷெல் இருக்கு தெரியுமா அப்படின்னு கேட்பான். ஃபுல் ஆயிஸ்டர், அதாவது அந்த முத்து சிப்பி இருக்கு இல்லையா, அதுக்கு ஏன் அவன் மேலே வந்து, அதாவது நத்தைக்கு மேலே ஒரு ஓடு இருக்கு, அது ஏன் தெரியல, நீயே சொல்லு அப்படின்னா. அதுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்துச்சுன்னா டக்குன்னு அது வீட்டுக்குள்ளே போயிடும் அப்படிங்க. அப்படின்னா உனக்கு வீடே கிடையாதுயா, இந்த அம்மா துரத்தி விட்டா நீ அந்த வீட்டுக்கு தான் போகணும், அங்கே துரத்துனா நீ எங்கே போவேங்கிறத கேட்குறான். அதனால தான் ஆயிஸ்டருக்கு ஏன் ஷெல் இருக்கு, திடீர்னு அதுக்கு ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னு வச்சுங்க, டக்குன்னு அது வீட்டுக்குள்ளே போயிடும், முழுதான் சொல்லும். உனக்கு என்னது அப்படிங்கிறது கேட்டான். இப்போ ராஜா மறுபடியும் ஃபீல் பண்ணார். மை ஃபாதர்லி லவ் மேட் மீ தஸ். என்னுடைய அப்பாங்கிற அன்பு என்னை இப்படி ஆக்கிடுச்சு இல்லை,
சரி ஹார்ஸஸ்லாம் ரெடியாப்பா அப்படின்னு கேட்குறேன். ஹார்ஸஸ்லாம் ரெடி. ராஜா போறாரு. அதான் சொல்லலாம், ஹார்ஸஸ்லாம் ரெடியா அப்படின்னு ஒருத்தன் வந்து சொல்றான். சார் 7 ஹார்ஸ் ரெடிங்கிறான். 7ஆ? ஏன்னா 8ன்னு சொன்னீங்க. அதாவது நம்பர் வந்து அந்த அம்மா குறைச்சிருச்சு எல்லாத்தையும். 7 ஹார்ஸா? ஏன்னா 8ன்னு சொன்னீங்களேடா. 7 தாங்க. இப்போ let me not mad எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா 8 பேர் அதுலயும் ஒருத்தன் காண 7 தான் இருக்கு. இப்ப 7 பேர் தான் போகணும். மீதியெல்லாம் அந்த அம்மா ஏற்கனவே எல்லாத்தையும் விரட்டி விட்டுருச்சு. இப்போ ராஜா எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. இதுதான் ராஜாவுக்கு பைத்தியம் தான் பிடிக்கும் பின்னாடி. அதெல்லாம் இப்பயே முன்னாடியே சொல்லிடுறா. லெட் மீ நாட், எனக்கு பைத்தியம் பிடிச்சிடக்கூடாது, எனக்கு பைத்தியம் பிடிச்சிடக்கூடாது, எனக்கு நான் பைத்தியம் பிடிக்காம இருக்கணுமே அப்படின்னு சொல்றாரு. இதோட இந்த சீன் முடியுது. தேங்க்யூ.